கண்டிப்பா தாய் வீடுன்றது பெண்களுக்கு மட்டும் இல்ல. பெண்களுக்கு ஏன் சொல்றாங்கன்னா, புகுந்த வீட்ல போய் இருக்கும் பொழுது பணி சுமைகள். வணக்கம். பெண்களுக்கு மட்டும் தான் தாய் வீடுனா தனியான ஒரு எமோஷனா இருக்குமா? கண்டிப்பா கிடையாதுங்க. ஆண்களுக்கும் தாய் வீடு தனியான ஒரு எமோஷன் தான். அத பத்தி தான் இன்னைக்கு நம்மகிட்ட நெறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க மிஸ்டர் சிவகுமார். ஐயோ! மிஸ்டர்ன்னு நான் சொல்லவே கூடாது. ஏன்னா, இப்ப தான் அவங்களுக்கு சாருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கிடைச்சிருக்கு. அதனால டாக்டர் சிவகுமார். கடந்த 35 வருஷமா தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு நாள் கூட யாருக்கும் தினம் ஒரு உதவி செய்யாம இருந்ததே கிடையாது. ஒரு ஒரு நாளும் தான் செய்யக்கூடிய வேலைகள், தன்னுடைய குடும்ப வேலைகள், அது மட்டும் இல்லாம, இல்லாத யாரோ ஒருத்தருக்கு தன்னுடைய ஒரு உதவிய செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதனால தாங்க 35 வருஷம் ஆனாலும், இன்னுமே அவங்களோட சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப பெருமை மிகுந்த ஒரு விஷயமா இருக்கு. தன்னுடைய ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து, ஒரு ஏழை ஏழை எளிய குழந்தைகளுக்கு ஒரு படிப்பு செலவாக இருக்கட்டும், வயதான முதியவர்களுக்கு, இல்ல குழந்தைகளால கைவிடப்பட்ட முதியவர்களுக்கு, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஒரு உதவி தேவைப்படுதோ, இல்லாதவங்க யாராவது உதவின்னு சார்ட்ட கேட்டா, உடனே செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கு சாருக்கு இருக்கு. ஸோ, இன்னைக்கு நம்ப அவங்கள்ட்ட தான் ஆண்களின் தாய் வீடு அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோங்க. அதாவது ஒரு ஆண் பெண் உறவு சிக்கல்கள் எங்க ஆரம்பிக்குது, ஒரு கவுன்சிலிங் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், ஒரு மனநல ஆலோசகர் மற்றும் குழந்தைகளுக்கான ஒரு வன்முறை தடுப்பு சட்டங்கள்ல யாருக்கு என்ன உதவி செய்யணும், ஒரு ஒரு பெண்கள் ஒரு வேலைக்கு போற இடத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்க என்ன ஒரு பிரச்சனை அதுக்கான ஒரு உதவி தேவை அப்படின்னு நம்ம சார்ட்ட போய் கேட்டா உடனே உதவி செய்யக்கூடிய ஒரு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்புறம் நம்ம அம்மாட்ட போய் கேட்போம் இல்லையா? அதே மாரி தான். நம்மளுக்கு என்னலாம் ஒரு பிரச்சனைனாலும், ஒரு ஆண்களின் தாய் வீடா நம்ம சிவகுமார் சார் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த 1 மணி நேரம் ஒரு சமூக சேவைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாமனிதர்ட்ட தான் நம்ம பேச போறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கூட யாரு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மிஸ்டர் சிவகுமார் சார். இப்போ ரீசெண்டா நம்மளுடைய கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. எதுக்கு வாங்கியிருக்காங்க? என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்காங்க? அப்படிங்கிறத அவங்கள்ட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். ரொம்ப சந்தோஷம். திருச்சியிலே முதல் முறையா இந்த மாரி அ புதிதா வர்றவங்களுக்கு தன்னை அவங்க அறிமுகப்படுத்துறதுக்கோ, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கோ, ஒரு டிஜிட்டல் ஸ்டுடியோ மாரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உண்மையிலே இது பாராட்டக்கூடியது. ஏன்னா எல்லாமே செல்ஃபோன்ல எடுத்து சும்மா இப்போ சாதாரண தெரிஞ்சத போடுவாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு குறைந்த கட்டணத்தில ஒரு ஒரு கம்ஃபர்டபுளா அழகான ஒரு இடத்த செட் பண்ணி, ஒரு ஸ்டுடியோ மாரி ரெடி பண்ணி, அவங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணி, எடிட் பண்ணி, அவங்களுடைய திறமைகள மக்களுக்கு வெளிக்காட்டுறதற்கு, அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கைய வளர்க்கறதுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானு. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்கள சந்திச்சு பேச நானும் ஆர்வமா இருக்கிறேன். சரி, இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருந்தோம். அது முழுக்க முழுக்க நம்மளுடைய சேவைகள பார்த்து மட்டுமே குடுத்துருக்காங்க. எத்தன வருஷமா சார் நம்ம அந்த சேவைகள தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்கோம்? ஒரு 30 வருடமா இருக்கும். நான் அதுக்கு முன்னாடிலாம் சாதாரணமா பண்ணிட்டு இருந்தேன். பட் 30 வருடமா நண்பர்களுடைய உதவியோட எல்லாம் சேர்ந்து, ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு ஒரு பலனுள்ள விஷயங்கள் செய்யணும். சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. அது மாரி ஒரு மனிதநேயம் காக்கணும். அதுதான் ஒரு புனித பணி. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணணும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் சேவையில இறங்க ஆரம்பிச்சோம். அது நாளடைவுல அந்த சேவை என்னை இறுக புடிச்சுக்கிச்சு. அதனால தொடர்ந்து சிறப்பா எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்ப நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 30 வருடங்கள் முழுக்க முழுக்க சேவைகளுக்காக மட்டுமே நம்ம செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயம் அது. யாருக்கெல்லாம் சார் நம்மளுடைய சேவைகள் போய் சேர்க்கிறோம்? சேவைகள் அப்படின்னு பார்க்குறப்ப, நம்ம நம்மள பெத்த தாய் தகப்பனுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி, நம்ம பெற்றெடுத்த குழந்தை, குடும்பத்துக்கு செஞ்சுட்டு, அவங்களுக்காக நமக்குன்னு சில பிஸ்னஸ் வருமானங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, தொடர்ந்து அதையும் பார்த்துக்கிட்டு, இதையும் 50-50ன்னு வச்சுக்கலாம். நான் அப்படிதான் நினைப்பேன் நானு. அது தொடர்ந்து பண்றோம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில ஏழை மாணவ, மாணவிகள் படிக்கிறது தான் இந்த நோட்டு புக்ஸு, யூனிஃபார்மு இதெல்லாம் அப்படியே குடுத்து கொஞ்சம் ஆரம்பிச்சோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போறப்ப, ஒவ்வொரு ஹோமா போய் அந்த ஹோம்க்கு என்ன தேவை அப்படின்றத, யார்ட்டலாம் அந்த நீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அவங்கள கொண்டு போய் அங்க அறிமுகப்படுத்தணும். நம்ம ஒரு ஹோமுக்கும், பொதுமக்களுக்கும் ஒரு மீடியேட்டராவே அப்படியே போய்க்கிட்டே இருந்தோம். அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப எல்லா ஹோமுக்கும் மாற்றுத்திறனாளி ஹோமா இருக்கட்டும், வெளியிழந்தோர் இருக்கட்டும், ஊனமுற்ற ஹோமா இருக்கட்டும், முதியோர் இல்லங்கள், ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகங்கள், கைவிடப்பெற்ற பெண்கள் தங்கி இருக்கக்கூடிய ஹோமு, எல்லா இடத்துக்கும் நம்மளுடைய சர்வீஸை நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தோம். இது நாளடைவில் அப்படியே வளர்ந்து வளர்ந்து
திருச்சியிலே வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய பேரா சிவகுமார் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நாங்கள் வச்ச ஒரு தலைப்பு வந்து தாய் வீடு. ஏன்னா உலகத்தில் சிறந்த பாசம்னு பார்த்தா அப்பா அம்மா இருந்தாலும் அம்மாவை தான் ஃபஸ்ட் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த தாய் பாசம் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்களா, கஷ்டப்பட்டவங்களா, துன்பப்பட்டவங்களா, குடும்ப உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டவங்களா, உலகத்திலே சிறந்த தாய் பாசத்தை கொடுக்கக்கூடிய அந்த தாய் அப்படிங்கிற பேரில் ஒரு வீடு. எல்லாத்தையும் இழந்து ஒரு ஆறுதல் தேடி வரப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு வழிகாட்டணும். ஒரு ஆணாக இருந்தாலும் தாய் வீடின் பாசத்தை காட்டணுங்கிறதுக்காக அந்த டைட்டில் வச்சோம். ஸோ அது என் பேரோடய ஒட்டிச்சு, தாய் வீடு சிவகுமார்னு எல்லாருக்குமே தெரியுற மாதிரி ஆயிடுச்சு. பெண்களுக்கு மட்டும்தான் தாய் வீடு இல்லை, ஒரு ஆண்களுக்கும் ஒரு தாய் வீடு தேவை, தாய் வீடு இருக்கு. இல்லை கண்டிப்பாக வந்து தாய் வீடுன்றது பெண்களுக்கு மட்டும் இல்லை. பெண்களுக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா, புகுந்து வீட்டில் போய் இருக்கும் பொழுது பணி சுமைகள், அங்கே அங்கே இருக்கிற சில நடைமுறை பழக்கங்கள், அவங்களுக்கு எவ்வளோதான் இடையூறுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அம்மா வீட்டில் 1 நாள் 2 நாள் ரெஸ்ட் இருந்துட்டாங்கன்னா அந்த 2 days எனர்ஜி வந்து 1 month அந்த புகுந்த வீட்டில் போய் அவங்க ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே என்னென்னா ஒரு பொண்ணு எந்திரிச்சு எப்போ வேணால் படுக்கலாம், எப்போ வேணால் தூங்கலாம், எப்போ வேணால் சாப்பிட்லாம், ஃப்ரீடமாக இருக்கலாம் அம்மா வீட்டில் மட்டும். அம்மா எதுனா ஒன்றும் தெரியாது போமான்றோம். இதே மாமியார் அப்படி சொல்லக்கூடாது, சரிங்கத்தை செஞ்சறத ஒரு ஃப்ளெக்ஸபிளாக போகணும். அம்மா வீட்டில் ஃப்ரீடமாக இருக்கலாம். ஸோ அந்த சுதந்திரம், அந்த ஒரு அவங்களுக்கு கொடுக்குற அந்த அனுசரணை, ஒரு ஆதரவு, பாசம், கேரிங், இதெல்லாம் வந்து தாய் வீட்டில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த தாய் பாசனம் உலகத்தில் எல்லாருக்கும் சிறந்தது. அது மாதிரி ஒரு தாய் பாசத்தை கொடுக்கணும்னு தான் நம்ம தாய் வீட்டோட முயற்சி. அது நல்லவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க சேர்த்து அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகம் தேவைப்படுது ஒரு அன்பு, ஆறுதல். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டம் வந்து என்னன்னா, சாதாரணமா யாராவது ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதையோ, ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு ஒரு முறை தான் அந்த உதவியை அவங்க செஞ்சிருப்பாங்களா இருக்கும். ஆனா அவங்க அதை வந்து போட்டோவா எடுத்து நிறைய இடங்கள்ல வந்து அதை பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு 30 ஆண்டு காலமாக நீங்க ஏதாவது ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரஸ்ட் அந்த மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா சார்? இல்ல அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் போய் உதவி செய்யறது யாருக்கும் தெரிய வேணாம் அப்படிங்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் ஃபோட்டோஸாவோ ஒரு வீடியோவாவோ நீங்க எடுக்காம இருக்கீங்களா? அதாவது நம்ம சேவை செய்ய போகிறோன்னா இடது கை கொடுக்கறது வலது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம உதவி செய்கிறோம். உதவி செய்யணும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு எனக்கு நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் செய்யலாமே அப்படின்னு உங்கள் சிந்தனையில் ஒரு சின்ன விதையை கொடுக்கும். நீங்கள் ஒரு சாக்லேட் கொடுக்கலாம், ஒரு கேக்கு கொடுக்கலாம், இல்லை ஒரு டிஃபன் கொடுக்கலாம், இல்லை ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு கொடுக்கலாம். உங்கள் பட்ஜெட்டு உங்களுக்கு தன்மை, உங்கள்கிட்ட சிந்தனையை நாங்கள் விதைக்கிறோம், உங்கள்கிட்ட ஒரு முயற்சியை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ அந்த திருச்சியில் உள்ள எல்லா ஹோமும் நம்மகிட்ட தொடர்புலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு நியர்பை, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி முதியோர் உணவு வேணுமா, குழந்தைகள் காப்பகம் வேணுமா, மனநலம் பாதிக்கப்பட்ட வேணுமா, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கைட் பண்ணுறோம். ஸோ அவங்க செய்யும்போது அவங்களுக்கு தேவை இருக்குது, செய்யணும்னு உங்களுக்கு மனசு இருக்குது. 2 பேருக்கும் ஒரு மீடியேட்டர் வேணும்ல, கான்டாக்ட். ஸோ நான் வந்து ஒரு 2 பேர்த்துக்கும் ஒரு நல்ல நண்பராக, ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான ஒரு கருவியாக பயன்படுத்திட்டு அவ்வளோதான். இதை வந்து நம்ம பெரிய லெவலில் ஒரு ஹோம் வச்சு பண்ணணும்னா அதெல்லாம் பெரிய கஷ்டமான விஷயங்கள். அது வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ஜிஓன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் நிறைய அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்தவரை நமக்கு வந்து குடும்பம் இருக்குது, தொழில் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும். இதுக்கு இடையில இதை பார்க்குறப்ப இதுக்கு நேரம் ஒதுக்கிறப்ப 2 பேருக்கான ஒரு மீடியேட்டராக சமூக சேவை செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல எண்ணங்களை மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறோம், அவங்கள புரிய வைக்கிறோம், அந்த சேவையில் அவங்கள பயன்படுத்துகிறோம். இப்போ அவங்க செய்கிறாங்க, அந்த ஒரு ஃபுட் கொடுக்குறாங்கன்னா அவங்களே அந்த ஹோமுக்கு பே பண்ணிடுவாங்க. நம்ம கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறோம். இல்லை ஏதாவது கிஃப்ட் வாங்கி தராங்கன்னா அவங்களே வாங்குறோம், அவங்க கையால் கொடுக்க போகிறோம். நம்ம கூட்டிகிட்டு போய் அந்த ஹோம் இங்கே இருக்குது அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறப்ப அவங்களுக்கு அந்த சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா எவ்ரி இயர் தொடர்ந்து என்னை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது நம்ம அவங்கள கைட் பண்ணி இத்தனை தேதி புக் பண்ணி கொடுத்து அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால இது ஈஸியாக இருக்குது. ஒர்க்லோடு அதிகம் கிடையாது. ஆத்மா ஒரு திருப்தி இருக்குது, மன திருப்தி இருக்குது. எல்லாத்துக்குமே அதுதானே கடைசியில் நமக்கு வேணும். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலைகள்ல நமக்கு ஒரு திருப்தி இருந்தா போதும். ஏன்னா நம்மளோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளை டிசைட் பண்றது. நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோங்கிறத வந்து உணர்த்துற ஒரு விஷயமும் கூட தான். கண்டிப்பா. ஏன்னா ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருக்குது, பசி பிணி நோய் பிணி தீர்க்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த கலியுகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்னதானம் போடுறது, அதாவது இப்போ பசியில் இருக்கிற அவங்கெல்லாம் குடும்ப உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டு எந்த ஆதரவும் இல்லாமல் தனியாக இருக்கிறப்ப அவங்களுக்கு வெளியிலேருந்து போய் ஒரு நம்ம திருமண நாள், நினைவு நாள், ஒரு பிறந்த நாள், ஏதோ ஒரு ஒரு தொழிலில் லாபம் கிடைச்சிச்சு, சந்தோஷமான அந்த கொண்டாட்டத்தை நம்ம உறவுகள் கூட ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போய் சந்தோஷமாக நல்லா கிராண்டாக கொண்டாடுறதுக்கு வந்து பல ஆயிரம் பல லட்சம் செலவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாக்குள்ளார, ஒரு 10,000த்துக்குள்ளார ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு 100 பேருக்கு போட்டு அவங்களுடைய சந்தோஷம், அவங்க மகிழ்ச்சி, அவங்க ப்ரேயர் பிளெஸிங் நமக்கு கிடைக்கிறப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்குது. ஏன்னா இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட இல்லாதவங்களுக்கு கொடுக்குறப்ப அந்த ஒரு மகிழ்ச்சி வந்து நமக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, மன ஒரு அமைதி, சந்தோஷத்தை கொடுக்குது.
யாருக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காத ஒரு விஷயம் வந்து அந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரியவர்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு கண்டிப்பா. பணம் காசுலாம் கூட நம்ம ஈஸியாக இன்னைக்கு சம்பாரிச்சிட முடியும், வாங்கிட முடியும். அந்த நற்சொற்கள், அந்த ஒரு ஆசீர்வாதம்ங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்போது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுக்கு கிடைக்குது. இத நீங்க சொல்லும்போது பார்த்தோம்னா, நம்ம உறவுகளுக்கு நம்ம என்னதான் செஞ்சாலும் முழுமையா திருப்திப்படுத்த முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து யாரும் இல்லாம சாப்பாட்டுக்காகவும், அவங்க நமக்கு சாப்பாடு போடுறவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக ஆத்மார்த்தமா பிரேயர் பண்றப்ப, அந்த கூட்டு பிரார்த்தனை வந்து அதுக்கு எஃபெக்ட் இருக்கு. கடவுள் வந்து செவி கொடுக்குறாரு. அந்த தானம் செய்றவங்களுக்கு பிளெஸ்ஸிங்கும் கிடைக்குது. நான் நெறைய தடவ பார்த்துருக்கேன். ஏன் இதுக்கு எடுத்துக்காட்டு எல்லாரையும் சொல்றேன், நானே சொல்லலாம். இப்ப எனக்கே வந்து கோவிட் டைம்ல வந்து ஒரு 15 டேஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகுறப்ப, ஒரு எண்ட் ஸ்டேஜ் அப்படின்ற மாரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு, எல்லா ஹோம்லயும் எனக்கா பிரேயர் பண்றது, அப்படியே பிரார்த்தனை பண்றது, விளக்கேத்தி வைக்கிறது, எல்லாம் அந்த தாத்தா, பாட்டி, பிள்ளைங்கலாம் பண்றதெல்லாம் பார்க்குறப்ப, நம்ம கூட இருந்த ஒருத்தருக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை அப்படிங்கிறப்ப, இந்த பிரார்த்தனைகள், இந்த அவங்களுடைய ஜெபங்கள், அவங்களுடைய துவாக்கள் தான் என்னைய அதுலருந்து காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெறைய பேரு டெத் நம்ம பார்க்குறப்ப, இவங்களுடைய அந்த பிரார்த்தனை, நம்ம செஞ்ச நல்ல காரியங்கள் நம்மள வந்து காப்பாற்றி, இன்னைக்கு என் குடும்பத்தோட இன்னைக்கு நான் இன்னைக்கும் சொசைட்டில பண்றேன் அப்படின்னா, கடவுள்ட்ட மேல போயிருந்திருப்பேன். நீ எனக்கு கொஞ்ச நாள் சேவை செய்து கீழ போன்னு என்னை தட்டி விட்டாருன்னு இன்னைக்கு நான் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த இதுல வாழ்றதுக்கான காரணம் வந்து இன்னும் கொஞ்சம் செய்யணும். அதுக்கப்புறம் இன்னும் அதிகப்படுத்தினேன். இன்னும் நெறைய பேருக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கோவிடுக்கு அப்புறம் வந்துச்சு. கோவிடுக்கு அப்புறம் சேவைகள் இன்னும் அதிகமாயிருக்கு. அதிகமாயிருக்கு. ஏன்னா அந்த அந்த டைம்லலாம் எல்லாருக்கும் மாஸ்க்கு நெறைய குடுத்தோம். நெறைய உணவு குடுத்தேன். அதுதான் வந்து 3 வேளையும் ரொம்ப ஏழையா இருக்கிறவங்களுக்கு 3 வேளையும் உணவு குடுத்தோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அத டெவலப்மெண்ட் பண்ணி கொஞ்சம் நெறையா எல்லாத்தோட உதவியும் ஒருங்கிணைச்சு தொடர்ந்து அந்த பணிகள், சமூக பணிகள் போயிட்டே இருக்கு. இப்ப எந்தெந்த இப்ப என்ன தீபாவளி நேரங்கள் அப்படிங்கும்போது, எந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு அதிகமான தேவைகள் அதிகமாக இருக்கும்? இல்ல அங்க வந்து இந்த தீபாவளி மாதிரியான கொண்டாட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கும் சார்? இப்ப பணம் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே டெய்லி தீபாவளி தான். பணம் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சாலே தீபாவளி தான். சரிங்களா? அந்த மாரி இப்ப ஹோம்ல பார்த்தா குழந்தைகள் ஹோம்ல பார்த்தோன்னா, அவங்களுக்கு அந்த இனிப்பு பலகாரங்கள், பலகாரங்கள், சோமாசு, முறுக்கு, அதிரசம் இந்த மாரி விஷயங்கள நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓல்டேஜ் ஹோம்ல தகுந்த மாரி, அவங்களுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் ஹார்டா கடிக்க முடியாம மிக்சரு, ஓமப்பொடி அந்த மாரி அவங்களுக்கு சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாத இனிப்பு கம்மியா குறைவான உள்ள சில அதிரசம், சில விஷயங்கள அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். மனநல பாதிக்கப்பட்டவங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே குடுத்தாலும், எத குடுத்தாலும் சாப்பிட்டுருவாங்க. ஸோ பிரிச்சு அங்கங்க என்னென்ன தேவையோ அதுக்கு ஒரு ஆள புடிச்சு, நம்ம ஒரு உதவி கேட்டு, அத அவங்க மூலியமா செய்யறப்ப, அவங்களும் சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுறோம். நம்ம மட்டும் புத்தாடை போட்டு, நம்ம வெடி வச்சு, நம்மளே ஸ்வீட்ட சாப்பிட்டு வாழ்றதுல, சுயநலமா வாழ்றதுல எனக்கு என்னமோ அது அர்த்தம் இல்லைன்னு தோணுது. ஒரு சுயநலமே இல்லாத ஒரு ஆள வந்து நான் இன்னைக்கு பாட்காஸ்ட்ல என்னுடைய இதுல சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இல்ல இருக்கு சார். எல்லாருக்கும் அந்த என்ன செய்யணும்னு எண்ணம் இருக்கு. பணம் இருக்கவங்களுக்கு மனசு இல்ல. மனசு இருக்கிறவங்களுக்கு செய்ய முடியல. 2ம் இருக்கும். அதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்மள பொறுத்தவரை இது மாரி இருக்கிற பலதரப்பட்ட மக்கள அப்படி ஒருங்கிணைச்சு, கொஞ்சம் இறக்கி பேசி, அவங்கள கொண்டு வந்து, அவங்களையும் இந்த பணிகள்ல வந்து பங்கெடுக்க வைக்கணும்ல. அதுதான் என்னுடைய முக்கிய அ ஒரு கடமைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இது வந்து ஒரு வேலை. ஆனா அந்த வேலைய வந்து நமக்காக இல்ல, நம்ம செய்யணுங்கிற அந்த ஒரு அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது? ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா சொல்லிரலாம் அத. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் வந்து ரொம்ப வந்து நான் நல்லா இருக்கணும், என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தைக்காக மட்டும் தான் நான் சம்பாரிக்கிறேங்கிறத தாண்டி, நம்ம வந்து ஒரு சமுதாயத்துக்காக செய்யணுங்கிற ஒரு அக்கறை, அந்த சமுதாய சிந்தனை இதெல்லாம் பார்க்கறதே வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில, இந்த 2024ல ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அது? அது எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அப்படியே இந்த அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு முதல் முக்கியத்துவம் குடுப்பேன். அது பழகி போச்சு. வீட்லயே எல்லாம் தெரியும். ஊருக்குன்னா உடனே ஓடி போயிருவாங்களே அப்படின்னுவாங்க. அதற்காக எங்க அம்மாவுக்கு 85 வயசு. என் கூட தான் வச்சிருக்கேன். என் ஒய்ஃப் இருக்காங்க. ஒரே பொண்ணு. நல்லா படிக்க வச்சுட்டு ஒரு ஜாப்ல இருக்கிறா. ஒண்ணும் பெருசா தேவையில்ல. இருக்கிறதுக்கு வீடு இருக்கு. சொந்த வீடு இருக்கு. அப்பா குடுத்த வீடு நான் கட்டி சந்தோஷமா இருக்கேன். நான் ஒண்ணும் பெரிய இதுக்கு மேல அது வேணும், இது வேணும் நெறைய நம்ம எதிர்பார்ப்புகள் இருந்தா நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ பணத்தெல்லாம் சேமிப்பாங்க. கடைசி காலத்துல பார்த்தா அதெல்லாம் வேற வகையில செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேற வழியில வீணா போயிடும். நமக்கு தேவையான அளவு இருக்கா போதுன்ற அந்த மன நிறைவு இருந்துச்சுன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அதனால வந்து என்னுடைய பழக்கம் வந்து இது போதும் அப்படின்றதுக்கு வந்துட்டேன். அதனால என்னுடைய நேரம் வந்து நிறைய மக்களுக்கு சேவை செய்வதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு. இது மெயின் பெரிய காரியம் எங்க வீட்ல மிஸ்ஸஸ், எங்க அம்மா, எங்க பாப்பா, ஃபேமிலியே ஃபுல் சப்போர்ட். அவரு செய்யட்டும். ஏன்னா நம்ம ஃபேமிலி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க ஒய்ஃப் ஃபுல்லா அவன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சுருவேன். பாப்பாவ நல்லா படிச்சு நல்லபடியா அவன் தான் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால யாரையும் கட்டாயப்படுத்தல. எல்லாத்துக்கும் சுதந்திரம் விட்டுருக்கோம். நம்மளும் ஃப்ரீடமா இருக்கோம்.
நம்ம ஒருத்தரை அடிமையாக்கி அதுக்கு தலைவராக இருக்கிறத விட அவங்களை சுதந்திரம் கொடுத்து அந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கிறது எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. அவங்களும் ஃப்ரீடமா இருக்காங்க. ஏன்னா ஒரு அம்மா, ஒரு மனைவி, ஒரு பெண் குழந்தை அப்படிங்கும்போது ஒரு பெண்கள் சூழல்ல நீங்க இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமும் கூட அது. எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேமிலியில வளர்ந்தவர். மாநில நடந்தா கூட சத்தம் கேட்ட கூட வேகமாக போகாதீங்க வெள்ளாமல் போகணும் சுதந்திரம் ஆணை அடிச்ச உடனே ஏன்னா அவங்க ஒவ்வொரு உழைப்பும் அந்த வீட்டை கட்டுறப்ப அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. அவங்க எங்கள் அப்பாவோட அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை வளர்த்தாங்கலாம் சொல்லியிருக்காங்க. திருவிளக்கில் படித்து 4 பேருக்கு வைத்தியம், குழந்தைகளுக்கெல்லாம் போய் குளிப்பாட்டி விட்டு அந்த வருமானத்தை வச்சு எங்கள் அப்பாவை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் ஒரு பெரிய டாடா பில்லா பரம்பரை, ஒரு மிடில் ஃபேமிலின்னு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து போதுமான அளவுக்கு மனநிறைவோடு வாழக்கூடிய அளவுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல சொந்த வீடு இருக்குது, நல்ல ட்ரெஸ் போடுறோம், சொசைட்டியில் 4 பேருக்கு நல்லது செய்கிறோம், நல்ல நண்பர்கள் இருக்காங்க. நண்பர்கள் அத்தனை பேரையும் உறவுகளாக மாற்றக்கூடிய அளவுக்கு அன்பு பாசம் நிறைய இருக்கிறதுனால வேற எதுவும் எதிர்பார்க்கல. இதுதான் இதோடைய உண்மையான விஷயம். பொருள் தேவைகளை குறைச்சிட்டு அன்பையும் பாசத்தையும் மட்டும் நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம் இந்த வாழ்க்கையில. எங்க வீட்டுல விசேஷம் எதனால தான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே வந்து சீரு, தட்டு, ட்ரெஸ், கிஃப்ட்லாம் கொண்டாந்து வைக்கிற பத்த சொந்தக்காரங்க மாதிரி முறை மாதிரியே செய்வாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப அவங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து ஒரு அன்பு அதில் வந்து அது ஆழமா விதைச்சிருக்கேன். அது விருட்சமா வளர்ந்துருக்கு. அதான் அன்பு மட்டும்தான் பிரதான முதல். அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. வேற என்ன இருக்கு இந்த உலகத்துல? அதை விட சக்தி வாய்ந்த எதுவும் இல்லை. எவ்வளவுதான் 2 நாட்டுகளில போர், ஏவுகணை, குண்டெல்லாம் போட்டா கூட பேச்சுவார்த்தை மூலமா நடந்தாதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். போர்னால ஜெயிச்ச நாடுகளை விட சமாதான பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதுதான் விஷயம். அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு தேவையான விஷயமே அன்பு தான். எல்லா மதங்களும் சொல்றது அன்பும் சமாதானம் தான். எந்த மதமும் அன்பையும் சமாதானம் இல்லாம சண்டை போடுங்கன்னு சொல்லவே இல்லை. மனிதர்கள் தான் மதத்தை, ஜாதி இப்படி பேரை பிரிச்சு சண்டை போடுறாங்க இல்லையே. அந்த மதங்கள் சொல்றது நல்ல விஷயங்கள் தான். ரொம்ப அழகான விஷயத்த நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க சார். இது வந்து நிறைய பேர்களுக்கு வந்து போய் சேரணும். ஏன்னா எப்போதுமே பொருள் மட்டும் ஈட்டணும், பொருளுக்கான நேரம் அதிகமாக இன்றைக்கி செலவழிக்கிற இந்த ஜென்ரேஷனில் அன்பு மட்டும்தான் அடிப்படை, அன்பு மட்டும்தான் பிரதானமாக நம்ம சொல்கிற வேண்டிய விஷயம் வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு போய் சேரணுங்கிறது என்னுடைய ஆசையும் கூட. சார், இப்போ நீங்கள் வாங்கின இந்த கௌரவ டாக்டர் பட்டம், அது எங்கே இருந்து எந்த யூனிவர்சிட்டிலேருந்து நமக்கு கிடைச்சது? அதனால எவ்வளோ ஒரு சந்தோஷம், நம்ம குடும்பத்தோட அது எவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக அது இருந்தது? குளோபல் பீஸ் ஹியூமன் யூனிவர்சிட்டின்னு சொல்லி யூஎஸ்ல இருக்குது. அதோடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியெல்லாம் வந்து மெட்ராஸில் இருக்குது. இவங்க இந்த ஆல் இண்டியா லெவலில் 143 நாட்டில் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி அறிவியல் துறையில், அப்புறம் வந்து விளையாட்டுத் துறையில், சமூக சேவையில், மருத்துவத்தில், கல்வியில் சிறந்து விளங்குவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து அந்த விருதை கொடுக்குறாங்க. எனக்கு வந்து ஒரு நண்பர் மூலியமா அந்த தகவல் வந்து போயிடுச்சு. அவர் என்னோட ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு, என்னென்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தாரு. அவருக்கு அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்க சிஸ்டர் டைவர்ஸ் கேஸில் இருந்துச்சு. நம்ம கவுன்சிலிங் அவங்க ரீயூனியன் ஆகிட்டாங்கன்னாச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் தம்பி 3 பேர்த்தில் பெரியவருடைய பொண்ணு அது. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே அவங்க மனசில் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்காரு. நான் சொல்ல பேசினதெல்லாம் கேட்டிருக்காரு. நான் ஒரு ஆல்பம் பண்ணி தரேன், அவங்க ஃபோட்டோஸ்லாம் கொடுங்கன்னாரு. சரி சில கொடுத்தேன். நான் கொடுத்தது வந்து சுனாமி போனப்போ, அப்புறம் சர்வீஸ் போனப்போ, கஜா புயல், அப்புறம் மெட்ராஸ் கடலூர்லாம் வெள்ளம் வந்துச்சுக்கலாம் அந்த டைம் போனது எல்லா ரெக்கார்டும் இருக்கும். அது இல்லாமல் ஆல்பமன் போலீஸ் இதில் நம்ம கவுன்சிலிங் நிறையா கொடுப்போம். ஸோ கவர்மெண்ட் போலீஸ் ஆஃபீஸர்லாம் நிறையா வந்து இதை பாராட்டி லெட்டர்லாம் கொடுத்தான். அது மாதிரி வந்து பாலியல் பலாத்காரம் நடந்தால் அதெல்லாம் கவுன்சிலிங் கொடுத்து எப்படி தீர்க்கலாம், நடவடிக்கை எடுத்து என்ன வழியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறதுனால எல்லா விஷயங்களை பற்றி நம்மள்ட்ட ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு. அதை கேட்டாரு கொடுத்தேன். ஸோ இதை அனுப்புறதுல நமக்கு வந்து இந்த ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் கிடைச்சிச்சு. அது வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சது வந்து நண்பர்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. நமக்கும் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறப்ப மனசுக்கு ஒரு சந்தோஷம். அது நண்பர்கள், குடும்பம் அனைவரும் இதை சந்தோஷமாக கொண்டாடணும். என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா சார், இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி ஒரு சர்வீஸை பண்ணுவோம், இதனால நமக்கு ஒரு டாக்டர் பட்டம் கிடைக்கும்னு என்னைக்காவது அதை பற்றி நினச்சிருக்கீங்களா? அதை பற்றி யோசிச்சது உண்டா? நம்ம கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத மாதிரி நம்ம வார்டு செஞ்சு போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம செய்திகள்லாம் மேக்சிமம் வந்து செய்தித்தாள்களையோ இல்லை தொலைக்காட்சியிலையோ வராது. காரணம் வந்து நம்ம செய்கிறோம், அந்த இடத்துல முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அடுத்து இன்னொன்று செய்ய போகிறோம், அவ்வளோதான். இந்த இதை சில சொல்லுவதற்கு காரணமே இதே மாதிரி அவங்களும் எதாவது செய்யட்டுமே அப்படிங்கிறது தான். ஒரு தகவலுக்காக தான் நம்ம பகிர்ந்துக்கிறோமே தவிர இதை ஒரு விளம்பரப்படுத்தணும், நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் நிற்க போகிறோம், ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஆக போகிறோம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வார்டுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்.
அவங்களுக்கு பலன் கிடையுது. இதை பார்க்குறவங்க அவங்களால ஏதாவது உதவி செய்ய முடியுமா? அந்த எண்ணத்தை நம்ம உண்டாக்குன்றது தான் சிலருக்கு சில விஷயங்கள சொல்றேனே தவிர, இல்லைன்னா அதையும் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. அது அவங்கள ஒரு சந்தோஷத்துல ப கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் பொழுது, அந்த ஆனந்தத்த பார்க்குறப்ப எனக்கு கிடைக்கிற மனநிறைவு வேற எதுலயுமே எனக்கு கிடைச்சதில்ல. அதனால அது அப்படியே எனக்குள்ளவே ஒரு விஷயமா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேவை செய்யறது வந்து மற்றவங்களுக்கும் அந்த எண்ணத்தை வந்து நம்ம விதைச்சிக்கிட்டு இருந்தால் போதும். அந்த விதை வந்து என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு பழமாவோ காயாகவோ அது விருட்சமாயிட்டே தான் இருக்கும். நம்ம தாத்தா மரம் வச்சிருப்பாங்க. அவங்க பூவும் கனியும் பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம பார்ப்போம். நம்ம இன்னைக்கு செய்யற விஷயம் வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் பார்க்க போறாங்க. நம்ம செய்யற விஷயத்த இன்னைக்கே சமைச்சோம், இன்னைக்கே சாப்பிட்டோன்றது அன்றாட வாழ்க்கை. சில விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பண்ற விஷயங்கள் நாளை அடுத்த தலைமுறையை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கணும். அதுக்கு நம்ம ஒரு கருவியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சாமி கும்பிடுறது, விரதம் இருக்கிறது, இப்படியே ஃபுல்லா பொழுதுனைக்கு கோயிலே போறத விட சாமி கும்பிடுவோம். நான் டெய்லி கோயிலுக்கு போற ஆள் தான், டெய்லி சாமி கும்பிடுற ஆள் தான், பக்தி எல்லாமே இருப்பேன். ஆனா அதே நேரத்துல ஏழையின் செழிப்பில் இறைவனை காணலாம். ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு தேவை பணமோ, பொருளோ, அன்போ, ஆறுதல் வார்த்தையோ ஏதோ ஒண்ணு. அவங்களுக்கு தேவையை நம்ம கொடுக்குறோம்ல. அந்த இடத்துல நம்ம ஃபுல் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் அந்த சேவை அப்படியே தொடர்ந்து போயிட்டு. ஸோ சேவை இல்லாமல் நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்றீங்க கவுன்சிலிங் எல்லாமே கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன மாதிரியான ஆலோசனைகள், என்ன மாதிரியான ஒரு மனநல ஆலோசனைகள் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் சார்? இந்த திருப்பாதின்னு சொல்லி திருச்சியில் ஒரு போலீஸ் கமிஷனர் இருந்தாங்க. அவங்க வந்து போலீஸோட வந்து மக்கள் தொடர்பு இருக்கணும். அப்பதான் நம்ம சிறப்பான முறையில் ஒரு சட்டம் எல்லோ மெயின்டைன் பண்ண முடியும்னு ஒரு கான்செப்ட்ல எல்லா சேவை செய்கிறவங்களையும் கூப்பிட்டான். லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு, எல்லா நிறுவனங்களையும் கூப்பிட்டு இன்னர்வீல் கிளப்லேருந்து உமன்ஸ் கிளப்பு, மென்ஸ் பாய்ஸ் கிளப் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டான். அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் நான் போனேன். ஸோ அதுலேருந்து போலீஸோட எனக்கு ஒரு நல்ல தொடர்பு நெருக்கம் ஏற்பட்டதுனால தொடர்ந்து விழிப்புணர்வுகள் நிகழ்ச்சி ஏதாவது பண்ணுவாங்க. அப்போல்லாம் ஸ்பீச்சுக்கு நான் தான் முன்னாடி போய் நிற்பேன். இயற்கையாக கடவுள் கொடுத்த ஒரே ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு ஒரு பேச்சு நல்லா பேசிகிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தா மகளிர் காவலங்களில் இந்த மாதிரி கணவன் மனைவி குடும்ப பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்டை உருவாக்குனப்ப திருச்சியில் தான் முதல் முறை 10-20ன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் செல்ஃப் தொலைபேசியை அமைச்சாங்க. இது நல்ல ஒர்க் ஆச்சுன்னு தெரிஞ்சு தான் தமிழ்நாட்டில் 1091ன்னு சொல்லி பெண்களுக்கான ஒரு உதவிக்கான அமைப்பை உருவாக்குனாங்க. ஸோ அந்த டைமில் எங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. நிறைய ஸ்பெஷலிஸ்ட் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு மகளிர் காவலில் வர பிரச்சனையெல்லாம் உட்கார வச்சு பேசி வழக்குகள் இல்லாமல் சமரசம் பண்ணி இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட சூழலை பண்ணோம். அப்போ திருச்சியில் ஒரே ஸ்டேஷன் கண்டோன்மெண்ட் மகளிர் காவலி. இப்போ வந்து சிட்டிலே 4 மகளிர் காவலி வந்துருச்சு. ரூரல்லையும் நிறையா வந்துருச்சு. அந்த அனுபவங்கள் நிறைய பேரை நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவங்களுக்கு நிறையா நம்ம எடுத்து புரிய வைக்கிறப்ப செஞ்சிடும். இப்போ பொண்ணு மாப்பிள்ளை சண்டை தான், பொண்ணு வீட்டுக்காரன் கூட பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, பையனுக்கு பையன் வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணாங்க. 2 பேரும் சேர மாட்டாங்க. இவங்க சொல்லுவாங்க நான் வீட்டுக்கு போனேன் எனக்கு காப்பி தரலன்னு பொண்ணு வீட்டில் சொல்லுவாங்க. பையன் வீட்டில் நான் கூப்பிட்டேன் வான் கூட சொல்ல உட்காரல. இவங்களுடைய பிரச்சனையெல்லாம் அந்த கப்புள்ஸ் மேலே திணிச்சிடுவாங்க. நாங்கள் 2 பேரையும் விலக்கி வச்சு பொண்ணுகிட்ட கொஞ்ச நேரம் பையன்கிட்ட பேசி 2 பேரும் பேசுனாங்க. ஈஸியாக ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ அவங்க நல்ல செலவு பண்ணுறாங்க, பத்திரிக்கை அடிக்கிறாங்க, விருந்தெல்லாம் போடுறாங்க, கறி விருந்தெல்லாம் செலவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எப்படி வாழ வைக்கணுன்றது 2 பேரண்ட்ஸுமே தெரியும். அவங்க தான் வாழ்ந்த வாழ்க்கை, ஏன் மாமியார் அப்படி இருந்தா, ஏன் நாத்தனார் அப்படி இருந்தாங்க, எங்கள் காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம், பழைய கதையும் பேசியிருக்காங்க இல்லையா. இன்னைக்கு இருக்கிற நம்பரைக்கு அவங்க எப்படி வாழணும், அவங்களை எப்படி கைட் பண்ணணுன்றது பேரண்ட்ஸ்க்கே தெரியல. அது நாங்கள் சாதாரணமாக சொல்லும் பொழுது ஒரு டிப்ஸ் கொடுக்குறப்ப கிளிக் ஆகிடும். அப்போ அந்த குடும்ப பிரச்சனை தீர்ந்து சமாதானம் ஆகிடும். மகளிர் காவல் இதில் வர கேஸில் 100க்கு 95 வழக்குகள் சமரசம் செய்து சேர்ந்து வர்றாங்க. 5 வழக்குகள் முடியாத வழக்குகள் தான். ஒரு இல்லீகல் கான்டெக்டோ, குடிக்கு ரொம்ப அடிமையை அடித்து உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வர்றப்போ தான் அந்த எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு பண்ணி அவங்க வந்து அந்த லீகல் ப்ரொசீஜர் போகிறாங்க. அது வேறைய முக்கால்வாசி மகளிர் காவல் நிலையம் அப்படின்னா ஒரு கவுன்சிலிங்னா அது ஒரு ஒரு கோயில், ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கான அது ஒரு புனிதமான இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பொதுவான ஒரு கருத்து ஒன்று இருக்கும் சார். காதல் திருமணங்கள்ல தான் வந்து நம்மளுக்கு டிவோர்ஸ் அதிகமாக இருக்குதா, இல்லை வந்து வீட்டில் குடும்பம் பார்த்து ஒரு அரேஞ்ச்டு மேரேஜில் வந்து டிவோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குதா சார்? அந்த மாதிரி நீங்கள் என்ன நிறைய கவுன்சிலிங் கப்புள்ஸ் வந்து பார்ப்பீங்க, இதில் எது வந்து அதிகமாக இருக்குது? ஏன்னா பொதுவான கருத்து என்னன்னா லவ் மேரேஜ்னால தான் உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் அதிகமாகுதுங்கிற மாதிரியான ஒரு சமூக கருத்து இருக்குது. இல்லை அது மறுப்பதற்கு இல்லை. என்ன காரணம், பேரண்ட்ஸ் அரேஞ்ச் மேரேஜில் 2 பேரும் பார்க்குறப்ப அம்மா அப்பா தாய் மாமா சித்தி எல்லாம் உட்காந்து பேசி நீ இப்படி வாழணும், இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி கைட் பண்ணுவாங்க. லவ் மேரேஜில் வந்து 2 பேருடைய மன வருத்தத்தையும் தேடிக்கிட்டு, விரோதத்தையும் தேடிக்கிட்டு, அவங்கள அவமானப்படுத்திட்டு இவங்க 2 பேர் வாழ போகிறப்ப
எந்த அளவுக்கு பெருசா வாழ முடியும்னு பார்க்குறப்ப, நாளைக்கு ஒரு சர்வே எடுத்தப்ப 100க்கு 98 பேர் லவ் பண்றவங்க ஃபெயிலியர் ஆயிடும். 2 பேர் மட்டும் தான் லவ்ல ஜெயிப்பான். இந்த 2 பேத்துல ஒருத்தர் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா பிரிஞ்சிருவாங்க, இல்லைன்னா சூசைட் பண்ணிடுவாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு வந்து அந்த லவ்வுங்கிறது நீங்க சொல்ற மாரி அந்த காலத்து மாதிரிலாம் கிடையாது இப்ப. இப்பலாம் ஃபீலிங். ஆண், பெண் அப்படிங்கிற ஒரு இனக்கவர்ச்சியில விரும்புறாங்க இல்லையா? மனச விரும்பல. நம்மள பெத்த அப்பா, அம்மாவுக்கு நம்ம என்ன கடமை செய்யணும்? இந்த சொசைட்டில நம்ம எப்படி சம்பாதிக்கணும்? என்ன 10வது படிக்கிறப்ப காதலு, காலேஜ் படிக்கிறப்ப காதலு, படிச்சு முடிச்சு ஒரு அது எந்த வயசுல தான் காதல் வரும்னு நம்மள திருப்பி கேட்போம். சினிமால எப்படி வேணாலும் வரலாம். சினிமால வர காதல் நெறைய பேர் விதவிதமா இருக்கும். அது வந்து நாங்க ஒரு கதைக்காக, பொழுதுபோக்கா எடுக்குது. நிஜ வாழ்க்கையில அது நடைமுறைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒத்து வராது. அப்படி பார்க்குறப்ப, பெரியவங்களும் வந்து கொஞ்சம் பிள்ளைங்கள்ட்ட படிச்சு முடிச்சுட்டு, இந்த மாரி மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா கேட்கலாம். அந்த காலத்துலலாம் பார்க்கவே மாட்டாங்க. உன்ன பார்த்துருக்கேன் தாலி கட்டுனா கட்டிருவாங்க. அந்த காலத்துல ஒபே பண்ணாங்க. இப்ப இவங்க நான் என்ன சொல்றேனோ அதான். உங்க காலம் வேற, எங்க காலம் வேற. எனக்கு மாப்பிள்ளை எனக்கு தெரிஞ்சு இப்ப சமீபத்துல பொண்ணு மாப்பிள்ளைலாம் பார்த்தாங்க, ஜாதகம் பிடிச்சிருச்சு, போட்டோ அனுப்ப சொன்னாங்க. மாப்பிள்ளை ஒரு போட்டோ அனுப்பினார். பொண்ணு வேணான்னுச்சு. என்னன்னு கேட்டா வேட்டி கட்டியிருந்தார். அவர் பொங்கலுக்கு ஊருக்கு போனாரு. எப்போதுமே பேண்ட், ஜீன்ஸ், டிஷர்ட்ல இருக்கவரு. நம்ம தமிழ்நாட்டு போனதுன்னு சொல்லி கிராமத்துல அந்த பொங்கல் விழா கொண்டாட போட்டோ அன்னி மாப்பிள்ளை நான் வேட்டி கட்டிட்டேன் வேணாம். இப்ப கல்யாணம் இன்னும் போச்சு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதை பார்க்குறப்ப இவங்களுடைய அந்த பார்வையே எல்லாம் தப்பா இருக்கு. ஒரு கணவன் மனைவினா அன்பு இருக்கணும். பெரியவங்கெல்லாம் பார்த்து வைக்கிறாங்க. நம்ம கருத்தை பரிமாறிக்கலாம். அவங்களுக்காக இவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இவங்களுக்காக அவங்க விட்டு கொடுத்து போகணும். எல்லாருமே நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையுதுன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே 35 பாடல் தான் பாஸ் பண்ணலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்காக விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மை, மன்னிக்கு, மறந்து, அன்பு, பாசம், காதல் இதான் வளர்ந்தா மட்டும்தான் அந்த கணவன் மனைவி இருப்பான். நான் மட்டும்தான் பெரிய ஆள் யார் நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல கண்டிப்பா ஈகோ கிளாஸ் ஆயினா லைஃப் ஃபெயிலியர். ஸோ நீங்க சொல்ற லவ்லேயும் வந்து பெருமையா சொல்லலாம். ஜாதி ஒழிஞ்சிரும், மதம் ஒழிஞ்சிரும், ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லாம் பேசுறதுலாம் இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில லவ் பண்ணி எத்தனை பேர் சக்ஸஸா வாழ்ந்துருக்காங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதே லவ் பண்ணி கல்யாணம் ஸ்டேஷன் ஓடி வந்து கல்யாணம் பண்ணவங்க கூட 1 வருஷத்துல 2 வருஷத்துல பிரிஞ்சு போய் திருப்பி போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டுக்கு திருப்பி வராங்க. என் வீட்டுக்காரர் பிடிக்கிறாரு, என்னை விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் விரும்புறாரு, ஏதாவது பிரச்சனை வந்துட்டு தான். காரணம் என்னன்னா ஒரு எந்த இதையும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அது குடும்பம் சொசைட்டின்னு நம்ம ஊர்ல வந்து இருந்த வருஷம் அப்பா, அண்ணன், அண்ணி, சித்தப்பா இவ்வளவு பேர் குடும்பத்துல எல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணணும். தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நல்லா நடத்தணும்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட டேக்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ 2 பேரும் டைப் பண்ணி போனால் தான் போக முடியும். அப்பா அம்மாவும் பையனும் பொண்ணும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் வாழ்க்கை ஜெயிக்க முடியும். நான் மட்டும் ஜெயிக்கிறேன்னு ஏதோ 1% 99 பேரை பலியிட முடியாது. அதனால இது வந்து நிறைய பேச வேண்டிய விஷயம். ஸோ குடும்ப கவுன்சிலிங் நம்ம தனியா எடுத்து தனியாவே அது ஒரு பெரிய டாபிக். கடல் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு 25 இயர்ஸா நம்ம நிறைய இந்த கேஸ் ஆளுங்கள்ல கவுன்சிலிங் பண்ணியிருக்கோம். நிறைய கேஸ் விதவிதமா பார்த்துருக்கோம். அப்படிங்கிறப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இப்ப நினைவு கூறணும்னு நினைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம், அது அந்த கப்பல் வந்து டிவோர்ஸ் ஆகாம சேர்ந்தது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா சார்? இல்லை நிறைய இருக்காங்க. நிறையான்னு பார்க்குறப்ப ஒரு கல்லூரி பேராசிரியர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 3 மாசத்துல டைவர்ஸ் கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரே கல்யாணம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஒரே பிரச்சனை என்னன்னு பார்த்தா மாப்பிள்ளை வந்து தஞ்சாவூரில் ஒர்க் பண்ணுறாங்க, பொண்ணு திருச்சியில் இருக்காங்க. அவர் போயிட்டு வர்றது லேட் ஆகிடுது. சீக்கிரம் இருந்துச்சு போயிட்டாரு. பொண்ணு சமைக்க மாட்டேங்குது, காலையில் இருந்துச்சு விலை கொளுத்த மாட்டேங்குது, வாசல் தெளிக்க மாட்டேங்குது. மாமியார் பேசின 3 மாதத்துலேயே அந்த பொண்ணு லைஃப்பை வெறுத்துருச்சு. சுத்தமாக வெறுத்துட்டு வேணாம் இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, இல்லைம்மா பையன் நல்ல பையன், சேர்ந்து வாழ்வா, எல்லாம் பேசுகிறாங்க, சேர்ந்து வாழ்றப்பா, ஆனால் நான் போனால் சூசைட் பண்ணிக்கப்பா. நம்ம அப்பாட்ட தெளிவாக சொல்லு, ஸ்டேஷனில் சொல்லு. என்னடா அப்படி இருக்குன்னு சொல்லி உட்கார வச்சு பேசினா அந்த பொண்ணோட பிரச்சனை எல்லாம் என்னன்னு கேட்டோம். சராசரி ஒரு பெண் புதுசாக கல்யாணம் பண்ணி போனால் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து குடிச்சிட்டு வாசல் எழுந்து போடுவோம். அந்த மாமியார் செஞ்ச எவ்வளோ பெரிய மிஸ்டேக்னு தெரியும். இதெல்லாம் தவிர்க்கணும்னா ஒரே விஷயம், இவங்க 2 பேரையும் பேசி என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு பார்க்கலாம். அப்போ பையனும் வந்து படித்த பையன், பொண்ணும் ஒரு ப்ரொஃபஸரு, 2 பேரையும் கூப்பிட்டு பேசி அதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லி, வசதியான வீடு இருந்தாலும் விட்டு நினைங்க, பிரிஞ்சு போகிறத விட இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செப்பரேட் தனி கொடுத்து சொன்னார். ஒரு 3 மாதம் யாருமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, இவங்க 2 பேரும் தனியாகவே இருக்கணும். பார்க்கணும்னா உங்களை வருவான், வந்து பார்க்க உங்களை வருவாங்கன்னு சொல்லி ஒரு கேப் கொடுத்து ஒரு சின்ன மாற்றம் தான் பண்ணோம். ஒரு 3 மாதத்துக்குள்ள ஹஸ்பண்ட் இப்போ நல்லா ஆனாங்க. பேரண்ட்ஸ் கூட ரிலேட்டிவ் வச்சுக்கிட்டாங்க. தனியாகவே இருக்கிறோம், நீங்கள் பார்த்துங்க உங்களெல்லாம். ஏன்னா இவங்க போட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணாங்க. கல்யாணம் ஆகி போய் ஒரு 10 நாள் இந்த பொண்ணை விடியெல்லாம் 5 மணிக்கு இருந்துச்சு, நீ குளிச்சுட்டு வாசத்துலேயே கோலம் போடு, அதை செய்ய, இதை செய்ய, பூஜை போடு, விளக்கு எத்தனை பிடிக்கும். அது பொண்ணு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் அவகாசம் கொடுத்துருக்கலாம். நம்ம காலத்துல இருந்ததெல்லாம் வேற. இப்போ இந்த காலத்து பிள்ளைங்கலாம் வந்து எல்லாத்தையுமே வாழ்க்கையே வேணான்ட்டுச்சு. மேஜரான விஷயமே இல்லை, சின்ன சின்ன விஷயம். அம்மாவை மாப்பிள்ளை பையன் கண்டிக்க முடியல, மாமியாருக்கு பொண்ணு ஒத்துக்க முடியல,
பொண்ணோட மனநிலையை அப்பா அம்மா புரிஞ்சுக்கல. ஸோ எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஒரு தனி கொடுத்தனம் சில பேச்சு கொஞ்சம் சமாதானப்படுத்துறப்ப இன்னைக்கு எல்லா குடும்பத்துலையும் அவங்க ராசியாக சந்தோஷமா இன்னைக்கு வரைய வாழ்ந்துருக்காங்க. அதே மாதிரி சீனியர்னு பார்த்தோம்னா ஒரு அம்மா, அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க கோயம்புத்தூர். பையன் வீட்டில் இருக்கிறாங்க. பையன் வந்து ரிஜெக்ட் பண்ணாலும் பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பொண்ணு வீட்டில் வந்து இருக்கிறாங்க. பட் அவங்க வீட்டில் ஏதோ அடிக்கடி ஒரு மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கிறதுனால வெறுத்து போய் செத்து போயிடலான்னு அங்கேருந்து ஸ்ரீரங்கம் வந்துட்டான். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் வந்து அந்த அம்மா 5 பவுன் தாலி செயினை தூக்கி அம்மா மண்டபம் கோயில் உண்டியலில் போட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே குளிச்சிடறாங்க. திருச்சி காவிரியில் அம்மா மண்டபத்தில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க எதாவது செய்கிறாங்க, உயிரை விடுறதுக்கு முயற்சி பண்ண தெரிஞ்சு எல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுத்து ஊர்லேருந்து எல்லாம் வர சொல்லி பேப்பர்லாம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்புறம் அவங்களை கூப்பிட்டு குட்டி சொல்லி சமாதானப்படுத்தி கடைசி காலத்தில் என்ன பண்ணக்கூடாது, நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவங்க வயசானவங்களும் சும்மா அவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்ல பேச அவங்களுக்கு நமக்கு யாரும் இல்லையே, அந்த பொண்ணு வீட்டில் இருக்க மாப்பிள்ளை பார்த்துக்கிறாங்களே, கொஞ்சம் இவங்க சைடு மிஸ்டேக் இருந்துச்சு. 2 புரிய வச்சு சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சோம். நம்ம ஸ்ரீரங்கம் ஏசி மிஸ் சுந்தரம் சார் முன்னாடி தான் நான் கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பிச்சேன். இன்றைக்கி வரை கோயம்புத்தூர் பேர் பெரிய பேர் நல்லா இருக்காங்க. இது மாதிரி கவுன்சிலிங்கிறது கூடயே இருக்கிற உறவுகள், அவங்க சொந்தங்கள் சொல்லாத விஷயத்த 3வது ஒரு பார்வையாக ஒரு நபர் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி ஒரு வழிகாட்டும் பொழுது அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வருது. நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். 1 கேஸ் 2 கேஸ் நிறைய கேஸ் பார்த்துருக்கோம். அதனால வந்து மக்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு மகளிர் காவல் நிலையம் வந்து கண்டிப்பா ஒரு கோவில் மாதிரி அவங்களுக்கு வழிகாட்டு. ரொம்ப அழகான விஷயம் சார் இது. ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்தை வந்து பிரிஞ்சு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான் இன்னைக்கு. ஏன்னா அதுக்கான சட்டங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்குது. பிரிஞ்சு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஆனால் அதை மீறி சேர்ந்து இருக்கிறதான் ஒரு உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிய வைக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. புரியாம தெரியாம செய்யறது அந்த மிஸ்டேக் வந்து ஒரு விஷயம் தெரியாம செஞ்சா தப்பு மன்னிக்கலாம், தெரிஞ்சு செஞ்சால் குற்றம், அதுக்கு தண்டனை. ஸோ ஃபஸ்ட்டு மன்னிக்கணும் அப்படிங்கிறப்ப கவுன்சிலிங் மூலியமா அவங்களுக்கு ஒரு வழிகாட்டணும். இல்லை முடியல, திருப்பி டவுரி வாங்கிட்டு வா, பணம் எடுக்கிறான், குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான், கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறான்னா அப்போ அது தெரிஞ்சு திமிரில் சேர்த்து அதுக்கு சட்டத்தையும் தண்டனைக்கு. இப்போ உங்களுக்கு நிறைய பார்த்துருப்பீங்க டவுரி கேஸு நிறைய வந்து அது மேலே பாதிக்கப்பட்ட குடும்பம் நிறையா இருக்குது. அப்படிலாம் பண்ணாதான் அடுத்தவங்களுக்கு பயம் வரும்னா சில நேரங்களில் அந்த இது பண்ணணும். அப்போ தான் அடுத்த குடும்பம் தலையிடாமல் இருக்கும். வரதட்சணை இல்லை அப்படிங்கிறது வந்து பெயரளவில் மட்டும்தான் இருக்குது, அது தவிர ஆனால் ரியல் லைஃப்பில் அது இல்லை. இல்லை நீங்கள் வந்து வரதட்சணையை ஒழிப்போம்லாம் சொல்கிறாங்க, முடியவே முடியாது. வெளியில் பேசிக்கலாம், எல்லாம் வசனம் பேசலாம். நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். என் பையனுக்கு நீ 100 பவுன் போடு, உனக்கு வீடு வாங்கி தரேன், வண்டி வாங்கி தரேன், கார் வாங்கி தரேன், இப்படிலாம் வந்து ஒரு பொண்ணுகிட்ட எல்லாமே கேட்டு வாங்கிட்டோம்னா அந்த பொண்ணு என்ன செய்யும், விலை கொடுத்து மாப்பிள்ளையை வாங்கிட்டோம்னு அது கொஞ்சம் போல்டாக தான் இருக்கும். அப்போ குடும்பத்தில் நிம்மதி இழந்துடும். ஒன்றும் இல்லையா, பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்கு எங்கள்கிட்ட கடவுள் கொடுத்து நிறைய நான் போட்டு தரேன், என் பிள்ளையா இருமான்னு யாரும் நினைக்கிறாங்களா? கிடைக்காது. ஒரு மாமியார் இருக்காங்க, ஒரு சின்ன விஷயம் லாஜிக்கா சொல்றேன். தான் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அவங்க வீட்டில் நல்லா இருக்கணும், அதோடைய ஆதிக்கம் அங்கே இருக்கணும், மாப்பிள்ளைய கைக்குள்ள போட்டுக்கணும், எல்லா சொத்தெல்லாம் நீ சேர்த்து வச்சுன்னு நினைக்கிறாங்க. இதே தான் வீட்டுக்கு வர மருமகளை வந்து அடிமையாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ மகளுக்கு ஒரு ஃபீலிங், மருமகளுக்கு ஒரு ஃபீலிங். அவங்க 2 பேரும் ஒரே மகளா நினைச்சா நல்லா இருக்குல்ல, நினைச்சு பாருங்க. அது நடக்க மாட்டேங்குது. இது பெண்கள்கிட்ட சில குறைகள்லாம் இருக்கும், சுட்டி காட்டுறோம். நம்ம வகையில் உறவுகள் வந்து அந்த ராப்புட்டான விருந்து வைக்கிறது கவனிப்பிருப்போம். இது தான் புருஷங்களை வந்து கொஞ்சம் அந்த பாசியாலிட்டிலாம் காட்டுறப்ப பார்க்குறப்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து 2 பேரும் ஈக்குவலாக போனாங்கன்னா நல்லது என்னுடைய கருத்து. இந்த விஷயமா இந்த நிகழ்ச்சியின் மூலமா அவங்க நான் சொல்லிக்கிறேன். தன்னுடைய தவறை திருத்திக்கிறேன். யாருமே தவறு செய்யாத மனுஷன் கிடையாது, தெரியாமல் செய்யாது. அதை நம்ம திருத்திட்டோம்னா குடும்பத்தில் அமைதி நிலவும், நம்ம பையன் நல்லா இருக்க போகிறான். இப்போ அம்மாவும் மருமகளும் சண்டை போட்ட பையன் நிம்மதி கெட்டு போயிடும், வீட்டில் குடும்பத்தில் அமைதி கெட்டு போயிடும். இது அப்படியே தொடர்ந்துச்சுன்னா அந்த அம்மா என்ன செய்வாங்க, இப்போ தனி கொடுத்தன போயிட்டா தனியாக இருக்கணும், இல்லை விட்டுட்டு போனால் பொண்டாடி பிரிஞ்சு போய் பையன் டைவர்ஸ் எல்லாமே பஞ்சாயத்து தான் போகும். கொஞ்சம் சரி வாழ்ந்துட்டு போகிறேன், நானே சோறு போடுவேன்னா மருமகன் வந்துச்சுன்னா அப்புறம் அதுதானே சோறு போடணும், கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்ல. நானே சோறு போடுவேன், நானே கொடுப்பேன்னா பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தேன்னா அவள் கல்யாணம் பண்ணாமல் வீட்டில் வச்சுக்கணும் மாப்பிள்ளை. நான் அப்படி தான் சொல்லுவேன். புதுசாக வர போகிற பொண்ணுக்கு அம்மா அப்பா சொந்தம் பந்தம் அத்தனை பேரையும் விட்டுட்டு வருது. யார் இன்னைக்கு வருது, முன்பின் தெரியாத ஒரு கணவன்ற ஆளை. அவன் வந்து என்னவா இருக்கணும், அம்மாவா அப்பாவா காதலனா கணவனா உணர்ச்சிகளை மதிக்கக்கூடிய மனுஷனா இருந்தால் மட்டும் இந்த பெண் அங்கே வாழ முடியும். மனைவி மேலே வீட்டுக்காரி மேலே வேலைக்காரி மேலே பிள்ளைங்களுக்கு ஒரு மிஷின் மேலாம் இருக்க முடியாது. இந்த காலத்துலலாம் அவ்வளோதான், அது டிஸ்போஸ் தான். அதான் நோன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த காலத்துல ஒன்றும் அட்வைஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே நிறைய வளர்ச்சி, நிறைய விழிப்புணர்வுகள், சுயமரியாதை யாரும் விட்டு கொடுக்க தயாராக. அதனால கொஞ்சம் பெரியவங்களும் விட்டு கொடுக்கணும், சின்னவங்களும் அந்த காலத்து தண்ணி கொஞ்சம் இறங்கி போகணும். நான் ஒருத்தரை மட்டும் கொடுத்து 2 பேரும் விட்டு கொடுத்து போனால் தான் ஒரு கையில் சத்தம் வரும், 2 கையும் சேர்ந்தா சத்தம் வரும். அதை கணவன் மனைவியும் புரிஞ்சுக்கணும்,
பெற்றோர்கள் மாமனார் மாமியார் புரிஞ்சுக்கணும். இவங்க 2 பேர் சேர்ந்து இருந்தாங்கன்னா ஃபேமிலி பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு கவுன்சிலிங்கு காவல் நிலையத்துக்கு வேலையே நான் போயிடும். அதனால தான் உங்களுக்கு காவல் நிலையங்கள் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் சார். இல்லை, அது மக்கள் பாப்புலேஷன் அதிகரிச்சுட்டே இருக்கு. காவல் நிலையம் அதிகரிச்சாலும் காவல் நிலையத்தில் இருக்கிற ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் காலத்தில் இருக்கிற ஸ்ட்ரென்த் தான் இருக்கு. இன்னைக்கு எவ்வளோ மக்கள் பாப்புலேஷன் எல்லாத்துக்கும் தேவை இருக்கா? அந்த அளவுக்கு போலீஸ் இருக்கானா? இல்லை. காரணம் இருந்தாலும் பணி சுமை அதிகம். அதையும் மக்களுக்காக சேவை செய்கிறாங்க. இரவு பகலும் பார்க்கணும்னா காவல்துறை இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக பாராட்டுறேன். அவங்க குடும்பத்துக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த நாட்டுக்காக செய்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பாருங்களேன். மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் 8 மணி நேரம் 10 மணி நேரத்தில் வந்துடுவீங்க. இவங்க எப்போ வேலைக்கு போகிறாங்க எப்போ வீட்டுக்கு வராங்கன்னு தெரியாது. அவங்க குடும்பத்துக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவங்க பொண்டாட்டி குழந்தை அவங்க சினிமா பார்க்க முடியாது. அவங்க ஒரு சீரியல் பார்க்க முடியாது. ஒரு காவல்துறையத்தில் வேலை செய்கிற பணியாளர்கள், அது ஆண் காவலராக இருக்கட்டும் பெண் காவலராக இருக்கட்டும், அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா கூட 15 நாளைக்கு லீவு போட்டு போல கஷ்டம். போலீஸுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் தெரியுங்களா? வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை கட்டுறது, 2வது நல்லா தூங்குறது, லீவு கிடைச்சா லீவு போடுறது. 3 விஷயம் போலீஸுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா 3 விஷயத்துலேயும் அவங்க டைட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்க கூட பழகிறதுனால அவங்களுடைய அந்த மனநிலையே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ அவங்க அந்த பாதிப்புக்கு உள்ளாகி அந்த நாட்டை சமுதாயத்தை பாதுகாக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. கண்டிப்பா. ஏன்னா எல்லா நிகழ்வுகள்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வச்சுன்னா லீவ் கிடைச்சிரும் அவங்க எல்லாத்துக்குமே. அவங்களுக்கு தீபாவளியாவது பொங்கலாவது இப்போ இது பக்ரீத், ரம்ஜான், கிறிஸ்துமஸ், ஜனவரி, நீங்க ஜனவரி நியூ இயர் கொண்டாடி இருப்பீங்க. எல்லா போலீஸும் ரோட்ல நிற்பான். டபுள் ஷிஃப்டா இருக்கும். ஆமா, மழை வெயில்னா நீங்க எதுவே போட்டு வீட்டுல இருக்கலாம். அவங்க கோட்டை மாட்டி நடு ரோட்ல நிக்கிறான். ஒண்ணு டிராபிக்ல ஒரு போலீஸ் நிக்கிறாரு. எவ்வளவு தான் நிக்கிறாரு வெயில்ல? எவ்வளவு போலீஸ் எல்லாம் நிக்கிறாரு. நம்ம போய் ஒரு 10 நிமிஷம் நிக்க முடியுமா? முடியல. எவ்வளவு அதுக்குள்ள மேல இது போடுறாங்க நிலவை பார்த்து நிக்கிறோம், எதாவது ஓரமா நிக்கிறோம். அதெல்லாம் பாக்குறப்ப நம்மளை விட கஷ்டப்படுகிறவர்கள், சமுதாயத்தை உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம செய்யறதுலாம் ஒரு சின்ன விஷயம், அவ்வளவுதான். நம்மளால முடிஞ்ச பக்கம் இந்த சமுதாயத்தை செய்யணும். இப்போ நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. வெளிநாட்டுலாம் பேச்சு சுதந்திரம் கிடையாது, எழுத்து சுதந்திரம் கிடையாது, ஒரு ட்ரெஸ்ல சுதந்திரம் கிடையாது, படிப்புல சுதந்திரம் கிடையாது. இங்கே எல்லா சுதந்திரம் இருக்கு. ஆனா அளவுக்கு அதிகமான சுதந்திரங்கள் இருக்கு. கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரத்தை மக்கள் அனுபவிச்சுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இல்ல அதை சரியா பயன்படுத்த தெரியாம தவறான வழிகள்ல ஃப்ரீடம் இருந்தாலும் பட் டிசிப்ளின் ஃப்ரீடம் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸ் கொடுக்கும். வெரி வெல் லைஃப் செட்டில் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஏன்னா ஒரு சுதந்திரம் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அது சரியான ஒழுக்கமும் இருந்தாதான் அது நல்வழியில அது பயன்படும். கேரக்டரைஸ் இந்த கேரக்டர்னு சொல்லும்போது அது ஸ்பைனல் கார்டு மாதிரி. ஒரு மனுஷன் நேரம் நிமிந்து போனால் நல்லா இருக்கும். குடிஞ்சிட்டு அவையார் பாட்டி மாதிரி குடிஞ்சிட்டு போனான்னு நம்மளோட அந்த கெத்து நெஞ்சு நிமித்தி நின்றான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அவன் நிற்கிறான் ஸ்பைனல். ஸோ மனிதனுக்கு அந்த ஒழுக்கம் கேரக்டர்னு சொல்றது ஸ்பைனல் தான். நிமிர்ந்து நின்று வச்சுக்கலாம். எதுக்கும் பயப்படணும். பயம் இல்லாத நம்ம நிமிர்ந்து நிற்க முடியும். தவறு செஞ்ச தன்னால கீழே குனிகிற மாதிரி அந்த விஷயத்துல அவன் ஒரு நல்ல பேரை சமுதாயத்தை எடுத்துட்டானா அசைக்க முடியாத இடத்துல அவன் இருக்கலாம். யாரும் கை நீட்டி பேச முடியாது. அது எனக்கு தெரிஞ்ச உண்மை. ஸோ நேர்மையும் உண்மையா இருந்தாங்கன்னா போதும், தைரியமா நிக்கலாம். அவ்வளோதான். நிறைய பேரோட எண்ணங்கள் பணம் காசு இருந்தால் நம்மளால நேரம் நிற்க முடியுங்கிற ஒரு தவறான எண்ணமும் நிறைய பேர்கிட்ட. இல்லை, நீங்க பணம் காசு வச்சிருக்க எத்தனை பேர் நிம்மதியா இருக்காங்க தெரியாம தெரிஞ்சு சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க. ரொம்ப கம்மி. ஒரு மருத்துவரை நான் பார்க்கும்போது நிறைய பேர் பணம் காசு இருக்கும், நிம்மதிங்கிற ஒண்ணு மட்டும் இல்லாம கிடையவே கிடையாது. எல்லாமே இருக்கும். காரு, பங்களா, ஏசி எல்லாமே இருக்கும். ஆனால் நிம்மதி இருக்காது. என்ன காரணம்? அவங்களோட எதிர்பார்ப்புகள் ஒரு எல்லை மீறி போயிடுது. இப்போ சராசரி மனிதர்கள் நீங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ நீங்க வசதியாக இருந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு குழந்தைங்க மேலே பெற்றுக்கிறது. நாம் இருந்தது நமக்கு இருந்துச்சு. அப்போ நமக்கு ஒரு குழந்தை போதும்னாங்க. நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு தான் வரல. ஒரு குழந்தைங்க மேலே பெற்றுக்கிறத நம்ம காலத்துல பாருங்களேன் 3 குழந்தை 4 குழந்தை 5 குழந்தை பெற்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவங்க ஹெல்த் வைஸ் நல்லா இருந்தாங்க. 2வது இன்னைக்கு ஒன்றை பெற்று நம்ம அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் கற்பனை பண்றாங்க. அது வளர்ந்தப்ப வேற விதமா வளர்ந்துருது. அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படிதான் பாக்குறப்ப நம்ம 4-5 குழந்தைகள் இருக்கும்போது அதுவே வளருங்க. இப்ப வளர்க்குறோம். இல்ல, இப்ப நம்ம வளர்க்குறோம். 2வது பிள்ளைங்களை கவனிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க ஃபேமிலி விஷயமா பேசினாலும் சரி, அந்த காலத்துல தாலாட்டு பாட்டி தொட்டில் தூங்க வச்சிருக்கோம். இன்னைக்கு எந்த அம்மாவுக்காவது தாலாட்டு பாட்டி தெரியுதா? தொட்டில போடுறாங்க, குழந்தை விளக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே தூங்குது. இல்லை கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா கையில செல்போனை கொடுத்துட்றாங்க. இந்த ஆடு மாடு வைக்க புல்லு தின்ற மாதிரி அது செல்லை பார்த்துட்டு வாயில ஊட்டிட்டு என்ன சாப்பிடுறோம், என்ன சுவை இருக்கு, இல்லை என்னென்ன கலந்துருக்குன்னு குழந்தைக்கு தெரியல. பெற்றவங்களே தப்பு பண்றாங்க. என்ன சொல்ல முடியும்? குழந்தைகிட்டே செல்லை கொடுத்துறாங்க. பெற்றவருடைய சொல் கேட்குறானோ இல்லையா, பிள்ளைங்க எல்லாம் செல்லு கேட்குது. ரொம்ப அழகான ஒரு பஞ்ச் மாதிரி சொன்னீங்க சார். பார்க்குறோம்ல, நிறைய பார்க்குறோம்ல, ஃபேமிலியில் பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல. மனசு கஷ்டமாக தான் இருக்கு. மெக்கானிசமாக போய் ஹியூமன் ஒரு மனிதன்கிட்ட பேசும்பொழுது தான் அன்பு, பாசம், ஒரு உறவு, மரியாதை, ஒரு ஆனந்தம் எல்லாம் வரும்.
நீ கம்ப்யூட்டர் பேசுறதையோ வாட்ஸ்அப்பில் செல்லில் பேசுறது எவ்வளோ நேரம் பேச முடியாது. பெரியவங்களுக்கு அந்த தான். நம்ம இட்லி சாப்பிட்றோம், மிஞ்சி போனால் 4 இட்லி 5 இட்லி 2 இட்லி 2 தோசை சாப்பிடலாம். 10 இட்லி 15 இட்லி சாப்பிட முடியுமா? செல்போன் பயன்படுத்தினா தான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பயன்படுத்து. என்ன காலையில் 2 மணி நேரம், மத்தியானம் 2 மணி நேரம், நைட்டு தூங்குறப்ப பெட்ரூமில் செல்லை வச்சு தொடர்ந்து ஊட்டிட்டு இருக்காங்க. இருக்க கூட பட்டுருங்க அத்தனை பேருக்கு டிஸ்டர்ப். ஏர்ஃபோனும் மாட்டிக்க மாட்டாங்க. இந்த சத்தம் என்ன பார்க்க. நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் எடுத்துங்க, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வர்ற தகவல்கள் எல்லாம் பொய் தான். பாதி பொய் தான் இருக்கு. நெகட்டிவான விஷயம் உள்ள போறப்ப எப்படி பாசிட்டிவா எனர்ஜி அவனுக்குள்ள ஒரு ஆறா வரும்னு எனக்கு தெரியல. அதனால நல்ல விஷயங்களை தேடி அவங்க பார்க்கணும், அதை அந்த அறிவை அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா சார். ஏன்னா ஒருத்தருக்கும் அது தேவைதான். ஏன்னா என்னட்ட வரக்கூடிய நான் கிளைண்ட்ஸுக்குமே சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஃபோன் பார்க்காதீங்கங்கிறத வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஃபோன்னால அதிகமா யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், அதனால அவங்களோட ஃபோக்கஸ் ரொம்ப குறையிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி கவுன்சிலிங் இல்லாம வேற என்ன மாதிரியான கவுன்சிலிங்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்க? குழந்தைங்களுக்கா சரி, இல்ல பெரியவர்களுக்கும், வயதானவர்களுக்கு, முதியோர்களுக்கு நம்ம எதுவும் இப்ப முதியோர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய முதியோர் இல்லங்கள் உருவாயிடுச்சு. நம்ம பார்க்குறப்ப முதியோர் இல்லங்கள் இதுக்கு என்ன காரணம்னா முதியோர்களை வந்து பராமரிக்கிறதுல வந்து இந்த கால ஜெனரேஷன் வந்து நிறைய தப்பு பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு குழந்தை சரியில்லை அப்படின்னு சொல்லி எந்த தாயும் தூக்கி வீட்டை விட்டு வேணாம் தட்டி விடுறதோ குப்பத்துக்குள்ள போடுறதெல்லாம் இப்பெல்லாம் கிடையாது. அதுமாதிரி வயசாகிறப்ப அவங்க பயன் இல்லாமல் போகிறாங்கன்னு சொல்லி அவங்கள அசால்ட்டாக குப்பையில் போகிற மாதிரி ஒரு முதியோர் காப்பவங்களைக்கிட்ட அவங்க வெளியூர் போய் ஊரில் விட்டு வந்துடுறாங்க கோயிலில். இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன மனிதனே இல்லாத ஒரு இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துருக்கமான்னு தோணுது. ஏன் சொல்கிறேன்னா வயசாகிறப்ப அவங்க 2வது குழந்தையை கொடுத்து மாறிடும். நம்ம குழந்தையா இருக்கப்ப கையை பிடிச்சி நடத்துவாங்க, ஒரு யூரின் போனால் கூட கூட்டிகிட்டு போய் விடுவாங்க, பாத்ரூம் போனால் தொடச்சி விடுவாங்க. வயசாயிட்டா ஒரு 60 வயசுக்கு மேலே ஆகும்போது முதியோர் நம்ம பெற்றவர்கள் 2வது குழந்தையை கொடுத்து போயிடுவாங்க. அவங்க தனியாக வீட்டுக்கு போக முடியாது, மோசம் போனால் ஒரு சப்போர்ட் தேவைப்படும். படுக்கிறது எந்திரிக்கிறது நடக்கிறதுக்கே ஒரு கை பிடிச்சி வேணும். குழந்தைய எப்படி நம்ம நடக்க பழக்கிறோமோ அந்த வயசாகிட்டா அவங்கள நம்ம கை பிடிச்சணும். அந்த 2வது குழந்தைத்துல குழந்தையா பெற்றோர் போகிறப்ப அந்த குழந்தை அம்மா அப்பா வந்து பாதுகாத்து. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. என் பொண்டாட்டி என் புள்ள தூக்குடா சாட்டி தனியாக போயிடுறாங்க. இந்த கஷ்டம் வேணாம், அந்த அண்ணன் மகளும் தம்பி எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு போகிறான்னு ஒதுங்கிக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. 2வது அவங்க என்ன சாப்பிட போகிறாங்க, கொஞ்சம் வயசாகிட்டா அவங்கள மதிக்கிறது இல்லை. அவங்களுக்கு அந்த நாள் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது போ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறப்ப உடஞ்சி போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து வயசு ஆக ஒரு இன்செக்யூரிட்டி, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. எவ்வளோதான் இது பிள்ளைங்களுக்காக சொத்து சேர்த்து வச்சாலும் அவன் அதை அனுபவிச்சாலும் பெற்றவங்களை மதிக்கிறாங்கன்னா ரொம்ப கம்மி. அப்பா அம்மாவுக்கு கொஞ்சோண்டு சோறு சாப்பிட்டியாப்பா மாத்திரை வேணுமா கேட்டு எந்த பொருள் புதுசாக வாங்கினே இது கொண்டு போய் காட்டி இது மாதிரி புதுசாக வந்து ஒன்று வாங்கினேன். அவங்க வீட்டில் வந்து ஒரு ஆள் இருக்கிறதாவே இல்லை. ஏதோ ஒரு ஜீவன் ஒரு ஜடம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களே. அவர் கேரிங்காக ஒரு லவ்வாக அந்த பேரண்ட்ஸை கடைசி காலத்தில் வழி நடத்துகிறாங்களான்னா கிடையவே கிடையாது. அப்பா அம்மா உங்களோட இருக்கப்ப சோறு போட மாட்டாங்க, செத்து போனதுக்கப்புறம் 100 பேருக்கு அன்னதானம் போடுறாங்க. எந்த கோயிலுக்கு எந்த நதியில் குளிச்சாலும் அந்த பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், இந்த இடத்துலையும் இந்த வார்த்தையை சொல்கிறேன். தயவுசெய்து பெற்றவங்களும் இனிமையாலாவது கொஞ்சம் பார்த்துக்கணும். அது நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறது. ஏன்னா கோழி மிதித்து குஞ்சு முடமானாது, ஆனால் இங்கே குஞ்சு மிதித்து முடமான கோழிகள் பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. முதியோர் இல்லங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் நான் சந்தித்து அவங்கள்ட்ட பேசும்பொழுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் எனது சோகம்லாம் பார்த்தா அந்த குழந்தைகளுக்காக அவங்க அர்ப்பணித்த தியாகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வார்த்தைகளாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் குழந்தைங்க வந்து பெற்றவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது அப்பா அம்மா அந்த உறவு எங்கே போவாங்கன்ற யோசனையே இல்லாமல் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறப்ப ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. அதனால தான் அந்த முதியோர்களுக்கெல்லாம் அதிகமாக நம்ம இது பண்ணுறோம். 2வது அவங்க சொத்தை மிரட்டி எழுதி வாங்கிட்டாலோ இல்லை அவங்க நல்லபடியாக எழுதி கொடுத்துட்டு பராமரிக்கிறேன்னா கூட சட்ட ரீதியாக அந்த சொத்தை திருப்பி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய சட்டத்தில் முதியோர்கள் பாதுகாப்பு இருந்துச்சு. இது குறித்து வழக்கறிஞர் மூலிமா அவங்களுக்குலாம் சட்ட பாதுகாப்பு கொடுக்குறோம். நிறைய விஷயங்களை நம்ம முதியோர்களை வந்து உதவி செய்யணும். ஸோ இல்லை A to Z நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து அந்த ஏஜ் குரூப் 20லேருந்து 30களில் திருமண வாழ்க்கையிலேருந்து ஒரு வயசானவங்க வரைக்கும் நம்ம எல்லாமே நம்ம கவுன்சிலிங் கொடுத்து மனுஷனா பிறந்துட்டா கருவிலிருந்து கல்ல வரை மனிதன் வாழும் பொழுது ஒரு இறக்கம் இருக்கணும். ஒரு மனிதன் இருந்தால் மனசு இருக்கணும், மனசுல இறக்கம் இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது என்னை பொறுத்தவரை. நம்ம என்ன வாழக்கூடிய நாட்கள் வந்து டிஓடி மைனஸ் டிஓபின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து டேட் ஆஃப் டெத்துக்கும் டேட் ஆஃப் பர்த்துக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரொம்ப கம்மி. கோவிட் வந்து நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு எச்சரிக்கையை விட்டுட்டு போச்சு. நினைச்சு பாருங்க, அந்த உணவு பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு எவ்வளோ பெரிய மாற்றம் நமக்கு வந்திருக்குன்னா நம்மளுடைய நாட்டு உணவு பழக்கங்கள் தான் வந்து உலகத்திலே சிறந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து அங்கே அவங்கள மாதிரி பிரெட்டு ஜாமு தொட்டு சாப்பிட்டுட்டு போகல, ஒன்லி வெறும் சிக்கனு மட்டன் மட்டும் சாப்பிட்டு. இங்கே வந்து மசாலா ஐட்டம் அது உடம்புக்கு எதிர்ப்பு இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறதுனால தான்
நம்ம இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கோவில்லேயே இவ்வளோ பேர், இவ்வளோ பெரிய மக்கள் தொகை உள்ள நாட்டில் உயிரிழப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறது ஒரே காரணம் நம்முடைய உணவு பழக்கம். அது நம்ம வந்து உணவு கலாச்சாரம். ரெண்டாவது வந்து நம்ம ஊர்ல இந்த பண்பாடு, பழக்க வழக்கங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரைட்டு. எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் இணைந்து வாழலாம். அந்த ஒரு போட்டி பொறாமை அதிகம் இல்லாம வாழ்றது நம்மளுடைய பாரதம் அப்படிங்கிறப்ப, அது உண்மையிலே நம்ம அந்த ஒரு பாரதத்துல பிறந்தது புண்ணிய மகான்கள், எவ்வளோ சித்தர் முன்னோர்கள்லாம் வாழ்ந்த ஊர்ல நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்க யோகா சொல்லுவீங்க, ஒரு முத்திரைகள் எடுத்துக்கோங்க, உணவு பழக்கவழக்கம் எல்லாமே பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அன்னைக்கே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு விஞ்ஞானிகள் புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. எல்லாம் அந்த பழைய காலத்துல இருந்ததை இப்ப சொல்றோம். உணவு பழக்கம்லாம் பாருங்க, அன்னைக்கு கீழே உட்காந்து சாப்பிட, இன்னைக்கு டைனிங் இருக்குது, முட்டு வலி, இடுப்பு வலி, குனிய முடியல, எல்லா விஷயங்களையும் பாருங்களேன். நம்ம உடல்நலம் குன்றி போனதுக்கு ஒரே காரணம் நம்முடைய ஆடம்பரம் தான். நம்ம வந்து வெளிநாட்டை பார்த்து எல்லாத்தையும் கத்துக்கிறோம். ஆனா வெளிநாட்டுக்காரன் பூரா தியானம், யோகா, இந்த மாதிரி முத்திரா பயிற்சி போறதுக்கு வெளிநாட்டுல இருந்து எங்க வராங்க? எல்லாம் இந்தியாவை நோக்கி வராங்க. இங்க இருக்க வெளிநாட்டு நோக்கி போறோம். கண்டிப்பா அவங்க ரிட்டர்ன் ஆவாங்க, யூட்டர்ன் ஆவாங்க. இங்கேருந்து போறவங்கன்னா யூட்டர்ன் ஆவாங்க. எனக்கு மாற்றமே கிடையாது. காரணம் வந்து என்ன பணம், காசு பணம் சம்பாதிச்சு ஆடம்பர வாழ்க்கை வந்தாலும் மனசுக்கு அமைதி, நிம்மதி வேணும்னா அந்த தியானம், அதுக்கு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு அமைதி தேவைப்படும். பரபரப்பு வாழ்க்கை எல்லாம் ஓஞ்சி போயிடும், போர் அடிச்சிடும். அந்த பேரின்பம் எதுல கிடைக்கும்னா அந்த தியானம், யோகா, அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம், அமைதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தியானத்துல தான் நம்ம அமைதிப்படுத்த முடியும். அதுலேயே எவ்வளோ நோய்களை குணப்படுத்தலான்றதையும் இப்போ அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. யோகா மூலமாக ஒரு நோயை குணப்படுத்த முடியும், உடலை சீரமைக்க முடியும், முத்திரைகள் மூலமா அந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். எவ்வளவு பெரிய விஷயம்லாம் இதெல்லாம் நம்ம வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். நம்மளுடைய புத்தகங்கள்லையும் நூல்கள்லையும் ஒரு ஒரு என்னன்னா மற்றவர்களுக்கு புரியாத ஒரு மொழி நம்ம அவங்க சொல்லலாம். ஆனா தூய தமிழ்ல அவங்களுடைய பாடல்களா, ஒரு இலக்கணங்களா, ஒரு கவிதைகளா, ஒரு நூல்கள்லாம் அவங்க குறிப்பா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை தான் வந்து இன்னைக்கு அவங்க மறுபடியும் படிச்சு அதுல இருந்து ஒரு அது கொஞ்சம் இந்த காலத்துல மாத்தி சீரமைச்சு அது ஒரு லைட்டிங்கா, போக்கஸா, ஒரு வித்தியாசமா யோகா பண்ற கூட அதுக்கு ஒரு ட்ரெஸ் போடுங்க, ஒரு ஷூ சாக்ஸ் போடுங்க, அது ஒரு லைட்டிங்கோட போடுங்க. அவங்கள வந்து அந்த ஒரு இந்த காலத்து அந்த மாதிரி மாத்தி கொண்டாங்க. அது வந்து ஒரு வியாபார நோக்கமும் அதுல இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுல இல்ல, நல்ல விஷயத்துக்கு வியாபார நோக்கம் தான் தப்பே கிடையாது. இப்ப இனிப்பு, நமக்கு உடம்புக்கு இனிப்பு காரம் தான் அதிகம் எடுத்துக்கும். கசப்பு, பொறுப்பு, துவர்ப்பு இதெல்லாம் எடுத்துக்கிறது வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் வந்து இந்த உடல்ல நிறைய இந்த சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு இருக்கு. அவங்க லாக்அப் எக்ஸசைஸ் உட்காடுறாங்க, அப்படியே உட்காந்து இருக்காங்க, போயிடுறாங்க. ஸோ வந்து இனிப்பான உணவுகள்லாம் கசப்பான வாழ்க்கையை கொடுத்துரும். கசப்பான உணவு சாப்பிட்டா வாழ்க்கை இனிமையா மாறி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ இன்னைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் கொலஸ்ட்ரால் வந்துச்சுன்னு போறாங்கன்னா என்ன பதார்த்தங்கள், ஒரு டீ கடையில் போய் நின்னா வடை, போண்டா, பச்சு, பப்ஸ் இந்த மாதிரி ஐட்டமா எல்லாம் நிறைய சாப்பிட்றாங்க. கொஞ்சம் அவங்க ஆயில் சம்மந்தப்பட்டதை குறைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க ஆயில் கூடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரியே சொல்லிட்டீங்க. நாங்க வந்து அதை மக்களுக்கு வந்து நிறைய வகையில வந்து நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு சின்ன பஞ்ச் டைலாக்காவே அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். குழந்தைக்கு மாத்திரை விட்டு ஒரு தேன் கலந்து கொடுக்குற மாதிரி அப்போ சில விஷயங்களை கொஞ்சம் ஆட் பண்ணி சொன்னாதான் மக்களுக்கு ரீச் ஆகுது. ஒரு படத்துலயே நம்ம வந்து பெரிய டைலாக் பேசுறத விட இந்த பஞ்ச் டைலாக் தான் வந்து பெரிய ஹிட் ஆகுற மாதிரி ஒரு சின்ன பஞ்ச் டைலாக்ல நீங்க ரொம்ப அழகான நம்மளுடைய இன்னைக்கு வாழ்நாள்ல எல்லாரும் சந்திச்சிட்டு இருக்க அன்றாட விஷயத்த வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. நடைபயிற்சி போகிறோம்னு சொல்லுவேன். ஞாயிற்றுக்கிழமை லீவு, நீங்க வாக்கிங் வரமாட்டோம், என்னப்பா சொல்றேன், இல்லை நீ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமைனா வாழ்நாளில் ஒரு நாள் உங்களுக்கு குறையுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போதான் அவங்களுக்கு அந்த ஒரு அலர்ட் ஆவாங்க. அது நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ நிறையா சேவைகளை பற்றின விஷயங்களையும் மனநல ஆலோசனைகளை பற்றியும் நம்ம பேசியிருக்கிறோம் சார். அடுத்து இந்த ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றின ஒரு விஷயத்த ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு பணியில் என்ன வேலையில் இருந்தாலும் ஒரு பெண்களும் சில நேரங்களில் ஆண்களும் அந்த ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் பாதிக்கப்படுறாங்க. எல்லா நேரமும் வந்து ஏன்னா பெண்களை மட்டுமே ஒரு குறி சொல்கிற ஒரு சூழல் தான் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஏன்னா பெண்களோட உடை சரியில்லை, நைட்டு ஏன் வெளியில் போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா என்ன இன்றைக்கி ரீசெண்டாக இப்போ மருத்துவ மாணவி ஒருத்தங்க அவங்களோட கல்லூரிகளில் படிச்சுட்டு இருக்கும்போது கூட ஒரு பெரிய துன்புறுத்தலுக்கு உள்ளாகி அதனால் நிறைய போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம எப்படி சார் ஒரு விழிப்புணர்வாக நம்ம இதை எப்படி நம்ம கொடுக்கறது, குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பாக நம்ம எப்படி சொல்லி கொடுக்கறது? இப்போ குழந்தைகளுக்கு வந்து இப்போ அம்மாவை விட சிறந்த ரோல் மாடல் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு பெண் குழந்தையை வளர்த்து எடுக்கும் பொழுது அம்மா சொல்லிக்கணும், குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன. அது சித்தப்பாவாக இருக்கலாம், அங்கிளாக இருக்கலாம், யார் வீட்டில் எந்த உறவாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல தொடணும், எந்த இடத்துல தொடக்கூடாது அப்படிங்கிறத குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படி மீறி தொட்டா என்கிட்ட வந்து உடனே சொல்லணும், நீ உடனே அங்கே எதிர்ப்பை காட்டணும். அந்த மனநிலையை குழந்தைக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துங்க பேசிக்கே.
அதே மாதிரி கூட படிக்கிற பசங்க சின்ன அந்த எல்கேஜி யூகேஜி பசங்க படித்தா கூட அவனை அண்ணான்னு சொல்லணும், அவன் கூட ஒரு நல்ல ரிலேஷன். அந்த பையன் வந்து உனக்கு தங்கச்சி மாதிரி நீ தான் பார்த்துக்கணும், அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து என் தங்கச்சின்ற ஃபீலிங்கே அவனுக்கு உண்டாக்கணும். அது கண்டப்ப அழகா இருக்கான் பாரு, அவன் அப்படி இருக்கான். இந்த இவங்களே என்ன செய்யறாங்கன்னா, இந்த பையன் அழகா இருக்கான், அந்த பையன் அழகா இருக்கான், அந்த மனசுக்குள்ள ஒண்ணுமே தெரியாத மனசுக்குள்ள சின்னதா ஒரு ஒரு இதா இருக்கு. அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு தவறான எண்ணமே வராம குழந்தைகளே நம்ம வளர்க்கணும். ரெண்டாவது, அவங்களுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் நடந்துக்கிற விதம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப ரெஸ்பெக்டா இருக்கும். நம்ம ஃபில்த்தி லாங்குவேஜ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், நம்ம பொய் சொல்றதா இருக்கட்டும், மற்றவங்களை ஏமாத்துறது, நம்ம குழந்தை பார்த்துக்கிட்டே இருந்தா அது லெசன் கத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு தெரியாது, நம்ம குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது நினைக்கிறோம். ஆனால் நம்ம குழந்தைக்கு நம்மளை விட நல்லாவே தெரியும். நம்ம காலத்துலலாம் ஒரு 10 நாள் 10 பைசாக்கு ஒரு பாட்டுக்கு வாங்கி ஒரு 10 நாள் மனப்பாடம் பண்ணாலும் மண்டையில் ஏறும். இப்போ இந்த குழந்தை டிவியில் ஒரு பாட்டை பார்த்துக்கிட்டே 2 தடவை போது 3வது ஹம்மிங் அது கொடுக்க ஆரம்பிச்சது. பவர் வந்து சக்தி வந்து பெண் குழந்தை இந்த குழந்தைகளுக்கு அதிகம் இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை சொல்லி விளக்கணும். அதுக்கு வந்து இப்போ ஸ்கூலுங்கள்லேயும் நிறையா டீச்சர்ஸ் வந்து இப்போ அரசாங்கம் வந்து நிறையா முயற்சி எடுத்து விழிப்புணர்வு உண்டாக்குறாங்க. 1098ன்னு ஒரு ஸ்பெஷல் நம்பர் இருக்குது. இது வந்து குழந்தைகளுக்காகவே பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டது. குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலோ, பாலியல் பலாத்காரம் நடந்தாலோ, மிரட்டினாலோ, கடத்தினாலோ, குழந்தைகளுக்கு எந்த கொடுமை நடந்தாலும் அந்த நபர் தொடர்பு கொள்ளலாம். அது நியர்பை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகும். இது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு சொல்லி திருச்சியில் இருக்குது. அது கலெக்டர் வந்து தான் கஸ்டடி இருக்குது. ஒரு கமிட்டியே வச்சுருக்காங்க. அவங்க வந்து எந்த பிரச்சனையாலும் குழந்தை திருமணமாக இருந்தாலும் சரி, எந்த குழந்தை பாதிக்கப்பட்டாலும் சரி, உடனே நடவடிக்கை எடுக்குது. அப்பா அம்மா கூட ரைட்ஸ் இல்லை, அவங்க நடவடிக்கை எடுத்துருவோம். அது வந்து நீதிமன்றமும் சட்ட ரீதியாக அதுக்கு ஒரு குழந்தைகளுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறப்ப டீனேஜில் பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த லவ்வுங்கிற பேரில் வந்து அதுங்க வந்து முறை தவறி நடக்கிறது, முறை தவறி பேசுறது அப்படியெல்லாம் பார்க்குறப்ப அதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிக்க முடியாத ஏஜுக்கு போயிடுறோம். நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க, இல்லை சூசைட் பண்ணிக்குவாங்க, இல்லை மிரட்டுவாங்க, காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொல்லி இப்படி எல்லாமே வந்து பேரண்ட்ஸை மிரட்டி இருக்கப்ப செயல்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு பேரண்ட்ஸ் உடனே நிப்பாடிடுவாங்க. அது வந்து கஷ்டம். அது மாதிரி பணியிடத்துல போகிறப்ப பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்கள வந்து அடிமையாக்குவதற்காக, அதிகாரத்தை கட்டுப்படுத்தி அவர்களை அனுபவிப்பதற்காக, அவங்களுக்கு பார்வையாலோ, சொல்லாலோ, செயலாலோ எது பண்ணாலும் அது தப்புன்னு சொல்லுது, சட்டம் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பாதிக்கப்பட்டால் அதை உடனே நடவடிக்கைக்கு வெளியில் சொல்லணும். சமூகத்தில் யார் முக்கியமாக பொறுப்பில் இருக்கிறாங்க சொல்லலாம். அவங்களுக்கு அந்த பணி இடத்துல வந்து விசாகா கமிட்டின்னு ஒன்று இருக்கும். இது மாதிரி ஒரு தப்பு நடந்தால் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு குழு கமிட்டி அமைச்சிருக்கணும். எவ்வளோ பெரிய இடங்கள்ல எனக்கு எங்கேயுமே அமைச்சர் மாதிரி தெரியல, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அது. ஒவ்வொரு இடத்துலையும் விசாகா கமிட்டி இருக்கு இல்லையா. கவர்மெண்ட்ல வேலை செய்கிற ஆஃபீஸர்ஸ், உமன் ஆஃபீஸர்ஸ்க்கு பிரச்சனை ஏற்பட்டால் கூட ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அந்த கமிட்டி நான் ஒரு மெம்பராக இருக்கேன், அதனால சொல்கிறேன். ஸோ இப்படிலாம் பார்க்குறப்ப ஒரு ஸ்கூல்லேருந்து பணிபுரிகிற இடத்துல இருந்து அரசு பணியாளர் கூட அத்தனை பேர்த்துக்கும் வேலை செய்கிற இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அவங்க ட்ரெஸ் அப்படி போகிறான் இப்படி போகிறான், உன் பார்வை ஒழுங்காக நீ உன் அக்காவை கரெக்டாக பார்க்குறேன், உன் அம்மாவை கரெக்டாக பார்க்குறேன், ஏன் அவங்களை மட்டும் நீ தப்பாக பார்க்குற, அவங்களையும் தப்பாக குறை சொல்கிற. அப்போ அது வந்து எப்படின்னா அவன் பிரிச்சிடறான். நம்ம ஃபேமிலின்றது வேற, மற்றவங்கலாம் அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமானதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து சட்டம் சொல்லுது இவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறத. அப்படின்னு சில இப்போதான் நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் தவறுகள் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. பாதிக்கப்படுறாங்க பெண்கள் வந்து தனியாக போனால் பாதிக்கப்படுறாங்க. ஒரு பையன் லவ் பண்ணுறான், கூட்டிகிட்டு போய் 4 பசங்க சேர்ந்து அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணிடுறாங்க. இப்போ டெல்லியில் நீங்கள் நடந்துச்சின்னு சொன்னீங்க. சென்னையில் ஒரு மாணவி சின்ன வயசு 9 வயசு, ஒரு கிராமத்தில் பாருங்க 9 வயசு 70 வயசு தாத்தா பலாத்காரம் பண்ணுறாருன்னா என்ன விஷயம்னு நம்மளால யூகிக்க முடியல. ஸோ இங்கே சட்டம் வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் தப்பை செய்ய மாட்டேன். எல்லாம் போட்டு விசாரணை போட்டு விசாரிச்சு கேஸு போட்டு அப்படியே இழுத்துட்டே கிடந்தோம்னு வச்சுங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம். அந்த இடத்துல நம்ம இருந்தால் நம்ம எவ்வளோ மிருக குணத்தில் கோபத்துக்கு மாறுவோம். இதெல்லாம் வந்து சமூகம் வந்து சட்டத்தை இன்னும் கொஞ்சம் கடுமையாகணும். இதுக்கெல்லாம் விழிப்புணர்வு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம உருவாக்கணும். பொண்ணை வந்து பயந்து வளர்க்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நல்லா போல்டாக ரவுடி மாதிரி வளர்த்தோம்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய கப்பாசிட்டி வரும். ஏன்னா சமுதாயம் மாறும்பொழுது பெண்ணை வந்து நீ அமைதியாக சாந்தமாக சொல்லக்கூடாது. தப்பு செஞ்சால் கேள்வி கேட்கறதுல நீ இருக்கணும். உனக்கு இந்த இதெல்லாம் ரைட்ஸ் இருக்குது, சட்டத்தில் இப்படிலாம் பாதுகாப்பு இருக்குது. நீ யார்ட்டெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உனக்கு ஃபோன்லேயே நம்பர் இருக்குது, இப்போ ஆப் வந்துருச்சு, போலீஸ் எமர்ஜென்சி நம்பர் கூப்பிடலாம். மொபைல் வண்டி சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. உடனே அடுத்த நிமிஷம் ஹெல்ப் கேட்கலாம். ஜென்ஸை பொறுத்தவரையா இந்த மாதிரி விஷயங்கள்ல பொண்ணு பயந்து போச்சுன்னா அத்திமீறிட்டே இருக்கும். பொண்ணு எதிர்த்து நின்றுச்சுன்னா எவ்வளோ பேர் ஆளுங்க சரண்டர் ஆகிடும். இந்த லாஜிக்கை யாருமே புரிஞ்சிக்க மாட்டான். ஒரு பெண் எதிர்த்து நின்றுட்டா அவன் பயந்துருவான். அவன் கூட 10 பேர் வந்துடுவான், உடனே வந்துடுவான். அவன் பயந்துருவான். ஏன்னா அவனுக்கு ஃபேமிலி, சொசைட்டி, அப்பா அம்மா பெரிய ஒரு பாதிப்பு வந்து அடைஞ்சிடும்.
இவன் வந்து வெளியில் சொல்ல உடனே ஒரு வீடியோ எடுத்துட்டான், ஒரு போட்டோ எடுத்துட்டான், வச்சுட்டு மிரட்டானா என்ன எடுத்துட்டு போறான்? அதுக்காக என்ன பண்ணிட முடியும்? அதுக்கு பயந்துட்டு எத்தனையோ பேர் இன்னும் சிக்கல் அதை மாற்றோம். ஸோ இதெல்லாம் வந்து உடனடியாக மகளிர் காவலர்களுக்கோ, குழந்தை சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கோ, இல்லை ஒரு ஆசிரியர்கள், இல்லை சமூகத்தில் முக்கியமாக இருக்கிற நல்ல ஆர்வலர்கள்ட்ட ஒரு தகவல் சொன்னாங்கன்னா, விழிப்புணர்வு ஒரு வழக்கறிஞர்கிட்ட போனால் அழகாக அதை கொண்டு போயிடுவாங்க. எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எங்கே நடவடிக்கை எடுக்கணும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க, மந்திரிகள்லேருந்து சட்டசபை உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இந்த மாதிரி விஷயங்களில் அசிங்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இதில் யாரும் தப்பிக்க முடியாது. யாராலையும் தப்பிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் நடக்காது. ஏன்னா இன்னைக்கு வந்து சொசைட்டி மீடியா எவ்வளோ வளர்ந்துருச்சு, வெளியில் வந்துருச்சு. சோசியல் மீடியாவில் வந்துருச்சுன்னா போதும், அவங்க தலை முடிஞ்சிட வேண்டியதான். ஸோ நமக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். நம்மளை குறை சொல்கிறதுக்கோ, நம்ம தப்பு பண்ணுறதுக்கோ நம்ம துணிச்சிட்டோம்னா எப்பவும் கேட்கணும். ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து உங்களோட பார்வையில் தப்பான ஒரு பார்வையாக இருந்தாலுமே கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு அதிகாரம் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. இவன் டீ கடையில் நின்றுட்டு இருக்கான், போகிறப்ப என்னை கமெண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த டிஸ்டர்ப் நீ பார்வையாலோ ஒரு வார்த்தையினாலோ ஒரு பாட்டு ஹம்மிங் கொடுத்தாலும் தப்பு தான். சாதாரண சைகை, தவறான சைகையோ, கண்ணடிச்சா கூட தப்பு தான். இப்படி இப்படி கூப்பிடுற மாதிரி செஞ்சாலும் தப்பு தான். அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. அவன் மேலே அப்போ அந்த தப்பு நடவடிக்கை எடுக்கும் பொழுது அந்த ஏரியாவில் 10 பேர் பயப்படுவாங்க. ஆனால் போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு எதுக்கு அந்த பொண்ணு போயிட்டான் கேள்வி பண்ணானா அப்படின்னு சொன்னப்ப அவமானம் தானே. பேப்பரில் செய்தி வரும், டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் வரும். இதை பார்க்குறவனுக்கு அப்போ தான் பையன் நம்மளும் அதை செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் எப்படி வரும்? தண்டிக்கப்படும் பொழுது அவன் சமுதாயத்தில் அவன் குற்றம் சுமத்தப்படும் பொழுது தான் வரும். அவன் பாட்டு பேசிட்டு போகிறான், நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நம்ம போகும்பொழுது என்னன்னா, யாரும் பெண்கள் பயப்படுவாங்க, நம்ம தப்பு பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு துணிச்சிடணும். அதுக்கு வந்து இந்த போதை பழக்கம் ஒரு காரணம். மனிதன் சுயநிலை விளக்கும் பொழுது கொஞ்சம் அதிகமான அந்த ஒரு வன்முறையாளராக மாறுறதுக்கு அவனுக்குள்ள அந்த சிந்தனை சக்தியை வந்து இந்த போதைப் பொருட்கள் தூண்டிடும். அது ஒரு காரணம். இளைய ஜென்சனில் இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு வந்து ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய போதை பழக்கம் இருக்குது. அது ஒரு பெரிய வருத்தமான விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு போதை பழக்கம் வந்து அதிகமானதாக நம்ம, அதாவது வந்து இந்த நார்மலாக நம்ம சொல்கிற அந்த ஆல்கஹாலோ அதெல்லாம் இல்லாமல் வேறு என்ன மாதிரியான போதை பழக்கங்கள் இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய குழந்தைகளும், டீனேஜ் பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க சார்? அதுக்கு என்ன காரணம்னா, டிவியில் இப்போ நீங்கள் சமூக ஊடகங்களில் வலைதளங்களில் பார்த்தாலே தெரியுது. ஒரு 10வது படிக்கிற பொருள் பீர் குடிக்கிற மாதிரி, ஒரு பையன் வந்து இப்போ ஒரு புகை பிடிக்கிற மாதிரிலாம் பார்க்குறப்ப அதை வந்து பெருமையாக நினைக்கிறானா என்னன்னு எனக்கு புரியல. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து சமூக ஊடகங்களில் பதிவு செய்யக்கூடாது. இது பண்ணும்பொழுது என்ன ஆகுனா வந்து ஒரு ஹீரோ மாதிரி நினைச்சிடறான். ஒரு படத்தில் ஒரு ஹீரோ நினைச்சானா, அவன் போய் பிடிக்கிறானா, ஒரு மது குடிக்கிற பழக்கம் இருந்தால் அதை நிஜத்தில் செய்கிறப்ப அவன் வந்து ஒரு பெரிய வீரன்னு அவன் நினச்சிக்கிறான். அவன் வாழ்க்கை எவ்வளோ பெரிய பாதாளத்துக்கு போகுதுன்றது அவனுக்கு தெரியல. ஆனால் அந்த காலத்துலலாம் வந்து ஒரு கட்டுப்பாடு பையன். இப்போ வெளியில் போனால் கூட எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு கேட்க முடியாது. அப்பாவே போயாங்கிறப்ப இந்த கேட்டால் போடான்னுவான். அதனால் அவங்க மரியாதை காப்பாற்றிக்கிறதுக்கு யாரும் எக்கட கட்ட போகிறான், நம்ம வேலையை பார்த்து போகலான்ட்டு சமுதாயமே மாறி போச்சு. அந்த பெண்ணைக்கு கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வாங்க, யார் வீட்டுக்கு போகணும், எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் ஊருக்குள்ளே போக முடியும். அந்த கட்டுப்பாடு டிசிப்ளின் வில்லேஜில் இருக்குது. டவுனில் சுத்தமாக மாறி போச்சு. அந்த காலத்தில் பெரியவங்களை பார்த்தா மறைச்சி குடிப்பாங்க. இப்போ புகை விட்டுக்கிட்டே பதில் சொல்கிற அளவுக்கு ஒரு மரியாதை கெட்ட தனம் வந்து அதிகரிச்சு போச்சு. இந்த ரெஸ்பெக்ட்ன்றது, சீனியருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றது வந்து குறைஞ்சி போச்சு. அதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்னும் 10 வருஷத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப மனசு வேதனையாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம உலகத்தையே திருத்த முடியாது. நம்ம சைடில் என்ன பண்ண முடியுமோ ஒரு விழிப்புணர்வை, ஒரு சேவையை நம்ம செஞ்சுட்டு பேசாமல் இருக்கணும். உலகத்தை கண்டுக்காம, காந்தி சொன்ன மாதிரி குற்றத்தை வந்து கண்டுக்காமல் போகிறதும் தட்டிக்காமல் இருக்கும்போதே அது ஒரு குற்றத்துக்கு உடந்தையான மாதிரி ஆயிடும். அதனால் நம்ம கடமைக்கு சில விஷயங்களை சொல்ல தான் முடியும். சில நல்ல பணி சமூகப்படி செஞ்சு தான் ஆகணும். அவங்க செய்யலை, அவங்க வரலன்றதுக்கு நம்ம யோசிக்கக்கூடாது. ரொம்ப அழகான விஷயம் சார் இது. ஏன்னா நம்மளோட சேவைகள் நம்ம செய்ய வேண்டியது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த போதைப் பொருள் தடுப்புக்காக ஏதாவது ஒரு ஹெல்ப்லைன் நம்பரோ இந்த மாதிரி யாராவது பயன்படுத்தினாங்கன்னா அவங்கள நம்ம எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டோ. இப்போ கணவன் மனைவிக்குள்ளார பார்த்தீங்கன்னா, கணவன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு, ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாரு, வேலைக்கு போக மாட்டாரு அப்படின்னு சொன்னால் போதை மறுவாழ்வு மையங்கள் இங்கே இருக்குது. அரசு வந்து நிதி கொடுத்து அது நிறையா வச்சுருக்காங்க. போதை மறுவாழ்வு மீட்பு சிகிச்சை மையம்னே இருக்குது. ஒரு 21 நாள் 22 நாள் அங்கே ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்க. அவங்க முழு செக்கப் பண்ணிடுவாங்க. இந்த குடிச்சினால என்னென்ன உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கணும் அத்தனையும் பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குன்றதை ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து காட்டிட்டு அங்கே ஒரு நிறைய பெட் இருக்கும், ஹாஸ்பிட்டல் மாதிரி அதில் படுத்துருப்பாங்க. அங்கே குடிச்சு வாழ்க்கை இழந்து, மனைவி இழந்து, சொத்தை இழந்து நடுத்தருக்கு வந்தவர் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. நான் இப்படிலாம் இருந்தேன், குடிச்சு வீணா போயிட்டேன், இன்னைக்கு இதுலேருந்து வெளியில் சிகிச்சைக்கு போகிற வெளியில் வந்து இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி டெய்லி ஒருத்தர் வந்து பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் திருத்தி மாற்றி அவங்க வெளியில் வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை அமைப்பாங்க.
குடிகாரங்களும் திருந்தணும். நான் வந்து அவனுக்கு கொண்டு போய் போதை மருந்துல விடுறது மட்டும் பெருசு இல்லை, அவங்க சிகிச்சை கொடுக்கறது மட்டும் பெருசு இல்லை, அவன் அங்கே இருக்கிறது மட்டும் பெருசு இல்லை. நம்மளும் கொஞ்சம் திருந்துவோமே, மாறி பார்க்கலாமே எண்ணத்தை அவனுக்கு உண்டு பண்றது தான் அந்த சிகிச்சையோட ஒரே விஷயம். அப்படி பண்ணவங்க நிறைய பேர் சக்சஸ் ஆகி திருந்தி வந்து வெளியில் இன்னைக்கு பெரிய நிலைமையில இருந்திருக்காங்க. நான் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அது ஆதாரபூர்வமா அவங்க சாட்சி சொல்ல வருவாங்க. நான் இப்படி இருந்தேன், வீணா போயிட்டேன், இப்படிலாம் ஆயிடாதீங்க, நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிலர் வந்து கோயிலில் போய் கயிறு கட்டிட்டு இந்த மாதிரி குடிக்க மாட்டேன்னுவாங்க. ஒரு ஏதோ ஒரு கோயிலுக்கு சாமிக்கு வேண்டிட்டு விரதம் இருப்பாங்க, குடிக்க மாட்டேன்னுவாங்க. சாமி விரதம் முடிஞ்சா அந்த 10 நாள் குடிக்கின்ற மொத்தமாக சேர்த்து 2 நாளில் குடிச்சிருவாங்க. இதெல்லாம் இருக்காங்க. பட் அதாவது நமக்குள்ள ஒரு இது இப்போ வெளிநாட்டுக்காரன் வந்து ஏன் குடிச்சானா அவங்க ஊர் கிளைமேட் வந்து கூலிங்காக இருக்கும். இதை வந்து எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க, கொஞ்சோண்டு எடுத்து ஒரு சிறப்பு குடிக்கிற மாதிரி குடிப்பான். நம்ம ஊர் என்ன செய்யணும்னா அது நேர் எதிர்பார்க்கும். அவன் வாழ்வதற்காக குடிக்கிறான், இவன் குடிப்பதற்காக வாழ்கிறான். இதுதான் வித்தியாசம். ஆமா. இப்ப குழந்தைகள்னாலயும் இந்த பள்ளி, கல்லூரி மாணவர்கள்ட்ட ஒரு போதைப் பொருட்கள் வந்து அதிகமானத பார்க்க முடியுது. ஏன்னா, அவங்களுடைய பிஹேவியர்ஸ் மாறுறதுல அந்த மாரி 2, 3 பேரண்ட்ஸுமே வந்து என்ட்ட கேட்டுருக்காங்க. ஸோ அத எப்படி சார் நம்ம தடுக்கிறது? இப்ப பொதுவா வந்து அரசாங்கம் பள்ளி, கல்லூரி பக்கத்திலேயே போதைப் பொருட்கள் சாதாரண பான் பராக்கு, ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி பொருட்களை விற்கக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. இத்தனை மீட்டர் பக்கத்துல விற்கக்கூடாது அப்படின்னு உத்தரவே போட்டிருக்காங்க. அதை கடுமையா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி, காவல்துறை அதிகாரி, மாநகராட்சி அதிகாரிலாம் திடீர்னு கடைகளை ஆய்வு செய்கிறாங்க. திருச்சியிலே பார்த்தா டீ கடைகளை எல்லாம் விற்கிறான்னு சொல்லி டீ கடையை போட்டு சீல் வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 90 நாள் 100 நாள் கடைகளை எனக்கு தெரிஞ்சு நிறைய கடைகள் சீல் வச்சுருக்காங்க. மளிகை கடையிலேருந்து டீ கடைகள்லாம் அந்த அளவுக்கு அவங்கள வந்து கடுமையான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. மீறியே சிலர் வித்துக்கிட்டு இருக்காங்க. சமூக விரோதிகளுக்கு வந்து இப்போ நம்மலாம் வந்து சமூகம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் நினைக்கிறேன். அவன் அதை பற்றி தான் நல்லா இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறப்ப அடுத்தவன் கேட்டு போனான்னு நினைக்கிறேன். நமக்கு என்ன போகலாம், இதை பயன்படுத்தினால அவன் வயிறு புண்ணா போய் அவனுக்கு கேன்சர் வந்து அவன் எதிர்காலம் பாதிக்கப்பட்டு ஆன்மீகத்தன்மை இழந்து குடும்பத்தில் பிரச்சனையாகி எவ்வளோ பிரச்சனையோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம ஃபேமிலி கவுன்சிலிங் இருக்கிறதுனால நம்ம இவ்வளோது சொல்கிறோம். அப்படிலாம் பார்க்குறப்ப அரசாங்கம் சட்டம் போட்டுகிட்டே தான் இருக்குது. அதை பொதுமக்கள் வந்து மதிச்சு அதை கட்டுப்பாட்டை கொண்டு வந்தால் மட்டும்தான் செய்யணும். அரசாங்கம் சட்டம் போதுனா மட்டும் ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது. நம்ம ஃபாலோ பண்ணணும். குப்பையை குப்பத்தட்டில் போடுறோம்னு சொல்லி எத்தனை பேர் போடுறோம்? எல்லாம் பாக்கெட் அடுத்த வீட்டில் தானே தூக்கி போடுறோம், எடுத்த வீட்டில் தானே தூக்கி போடுறோம். வாசல் கூட்டுறப்ப நம்ம வீட்டு வாசலை கூட்டி நம்ம இங்கேருந்து கூட்டி அடுத்த வீட்டு வாசல் தான் தள்ளணும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்களேன். ஒரு கவுன்சிலர் இருப்பாரு, அவருக்கு நம்ம என்ன குப்பை ஆளுன்னு நம்ம தான் குப்பை போட்டிருப்போம். நம்ம குழந்தையும் கரெக்டாக உட்கார வைக்க மாட்டோம், தப்பாக உட்கார வச்சுட்டு அசுத்தம் பண்ணிடுச்சு, இதை அள்ளுங்கன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட போய் சொல்லுவோம். அது மக்கள்கிட்ட வந்து நம்ம டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாமல் நம்ம அவங்கள்ட்ட போய் சொல்றதே வந்து தப்பு. அது மக்களுக்கு இன்னைக்கு நம்ம புரிய சொல்ல முடியாது, ஏன்னா கேட்க மாட்டாங்க. ஆனால் கருத்தை சொல்லலாம். நான் சொல்ற கருத்து வந்து என் மனசுல இருந்து சொல்லலாம், அவ்வளோதான். ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து ஆமா. இப்போ நீங்க சிங்கப்பூர் போனீங்கன்னா பேப்பர் கூட அசுத்தம் பண்ணக்கூடாது, பொது சிகரெட் குடினா அவ்வளோ டிசிப்ளினா இருக்காங்க. இந்தியா ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனே அப்படியே பார்க்க கார் பார்க்கிங்லேயே சிகரெட் குடிக்கும். சிங்கப்பூர்ல பண்ண முடியாது. அதுக்குன்னு ஸ்மோக்கிங் லான்ச் தனியாக ஒரு இடம் இருக்கு, அங்கே தான் போய் குடிக்க முடியும். கீழே குப்பை போட முடியாது. ஒருத்தர் பேக்கை கீழே போட்டு போனால் கூட எடுத்து கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. போலீஸ் கேமராவில் பார்க்க நைட்டு 12 1 மணிக்கு ஒரு பொண்ணு ஸ்கூட்டியில் தனியாக போகலாம் சிங்கப்பூர்ல. இங்கே போக முடியுமா? பகல்லே போக முடியாது. என்ன பண்ண சொல்லுங்க? எல்லாம் அப்படிதான். அது நம்ம வந்து தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான் சமுதாயத்தை மாற்ற முடியுமே தவிர சட்டம்லாம் வந்து முயற்சி பண்ணலாம். அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மனிதனும் திருந்தணும்னு நினைச்சா மட்டும்தான் சமுதாயத்தை திருத்த முடியும். அதற்கு வந்து தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை வந்து பல மடங்கு அதிகரிக்கணும். துபாயில் போய் நம்ம தப்பு பண்ணாங்கன்னா ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ண கையை பிடிச்சி எடுத்தேன் ஏதாவது சொல்லுவான்னா கையை வெட்டிடுவான், தலையை வெட்டிடுவான்னு தூக்கு தண்டனை கொடுத்தோன்னு பயம் இருக்குல்ல, உயிர் பயம் இருக்குல்ல. அது மாதிரி இங்கே வந்து சட்டம் கடுமையாக்கப்பட்டதான் இந்த குற்றங்கள் குறையும் எனக்கு தெரிஞ்சு. இதில் போய் மனிதாபிமானம் கூடாது. என்னைக்கு வாதியார் குச்சி எடுத்து பிள்ளைய அடிக்கக்கூடாது சொன்னாங்களோ, போலீஸு குச்சி எடுத்து அடிக்கக்கூடாது சொன்னாங்களோ, இங்கிட்டு ரபடிக்கை பெருகிட்டாங்க. அங்கிட்டு மாணவர்கள்லாம் ஒரு தரமான நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை இழந்துட்டாங்க. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கோவிட் டைமில் போலீஸ் அடிச்சாங்கன்னு சொல்கிறான். எதுக்கு அடித்தாங்க? ஆசைப்பட்டு அடித்தாங்க. வெளியே வர்றதை தொற்று நோய் பறந்துடும், நீ உன் வீட்டில் இருக்க பாதிப்பான், அடுத்தவன் பாதிப்பான், செத்து போயிடுவான்னு நினச்சான். அன்னைக்கு அடித்தது சரி தப்புன்றதை விட்டுருங்க, அவன் அடித்ததுக்கான காரணங்களை உள்ளே போய் பாருங்க. நம்ம வீட்டில் ஒருத்தர் இழந்ததானே நமக்கு அந்த வழி தெரியும். இந்த சமூகத்தில் எவ்வளோ உயிருக்கு பயந்து இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் எந்த ஜெனரேஷன் நம்ம அனுபவிச்சோம். ஒரு காட்டுக்குள்ளே ஓடே ஓணும், சாப்பாடு இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வராமல் எவ்வளோ பெரிய ஒரு மன உளைச்சலை நம்ம வாழ்ந்தோம். நினச்சி பாருங்க. அதெல்லாம் அதுக்கெல்லாம் காரணம் தனி மனிதன். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்தை டிசிப்ளினாக வச்சுக்கணும். அந்தந்த ஏன்னா ஒரு மனிதன் நல்லா இருந்தாலும் குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருந்தால் அந்த தெரு பூரா நல்லா இருக்கும், தெரு நல்லா இருந்தால் ஊர் நல்லா இருந்தால் சமுதாயமே நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு தனி மனிதன்கிட்ட தான் நம்ம அங்கே போகணும். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக.
சார் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசியிருந்தோம். சேவைகள பத்தினதும், அடுத்து நம்ம கவுன்சிலிங் பத்தினது, அது பாலியல் பலாத்காரம் நடக்கும்போது என்ன மாதிரியான சட்டங்கள் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுது, அடுத்து வந்து புகையிலை தடுப்பு சட்டம், இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசினோம். ஸோ கடைசியா நம்மளுடைய இன்டர்வியூவோட எண்ட் பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த சமூகத்துல ஒரு மனிதன் ஆரோக்கியமாவும், சந்தோஷமாவும் வாழ்றதுக்காக ஒரு 5 விஷயங்கள் நீங்க சொல்லுங்க சார். என்னைய பொறுத்தவரை நான் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, காலையில எந்திரிச்சதும் உடற்பயிற்சி, வாக்கிங், யோகா, ஜாக்கிங், என்னமோ ஒண்ணு. இந்த உடம்புக்கு வந்து இயக்கத்தை தூண்டுவதற்கான ஒரு முயற்சி பண்ணணும். நம்பர் 1 ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து கண்ணு பார்க்கறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா கண்ணு ஆசைப்படும். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் போவேன், பிரியாணி இருக்கும், எல்லாம் பார்ப்பேன். வேணும்னு வெஜிடேரியன்ல உட்காந்து சாப்பிடுவேன். அன்னைக்கு சாப்பிட முடியும். செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கா, என்னைய நான் பரிசோதனை பண்ணுறதுக்காகவே நான்வெஜ் பார்ப்போம், வெஜ்ஜில் உட்காந்து சாப்பிடுவேன். நமக்கு இந்த உணவு பழக்கத்தில் ஒரு கட்டுப்பாடு நமக்கு கொண்டு வந்து வரணும். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது உதவி செய்யும். ஏதாவது வகையில் நீங்கள் பணம் கொடுக்கணும், அன்னதானம் போடணும்லாம் இல்லை. வார்த்தையில் ஆறுதல்ல அன்பை, அவங்களுக்கு ஒரு ஏதாவது சொல்லக்கூடிய விஷயங்களை கூட அவங்கள நம்ம இது பண்ணாங்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது அவங்கவுங்க மத விருப்பப்படி ஒரு ப்ரேயர், கோவில் கண்டிப்பாக போகணும். ஏன் போகணும்னா, சாமி கும்பிட்றதுனால ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னா, நடக்குது நடக்கல அடுத்த பிரச்சனை. டிசிப்ளின், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அங்கே வரும். ஒரு தப்பு செஞ்சுட்டு கோயிலில் போய் நிற்கும் போது, ஐயோ தப்பு பண்ணிட்டுமே, நம்ம அந்த பாவத்தை செஞ்சுட்டுமேன்னு ஒரு பய உணர்வு, குற்ற உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசாட்சி, நீதிபதியுமே உள்ள இருந்து சொல்லுவார். ஏன்னா மனிதனுக்கு 2 மனசு, உள் மனசு, வெளி மனசு. வெளி மனசு என்ன வேணாலும் பேசும், ஆனால் உள் மனசு சொல்லுவோம், நீ செஞ்சது தப்புடா அப்படின்னு நம்மளை சுட்டி காட்டப்படும் பொழுது நம்ம யோசிப்போம். அப்படிங்கிறப்ப அந்த விஷயம் நம்ம கவனமா இருக்கணும். 2வது, நாட்டுக்கு செய்யணும் வேணாம், நீ உன் குடும்பத்துக்கு ஒழுங்கா நீ வேலை செஞ்சால நீ நல்ல கோயிலுக்கு போன திருப்தி, சமுதாயத்துக்கு நல்ல செஞ்சுதான் இருக்கும். அப்பாவுக்கு பிள்ளையா, பிள்ளைக்கு ஒரு அப்பாவா, மனைவிக்கு ஒரு கணவனா, அந்த குடும்பத்துக்கு கூட பிறந்தவங்களுக்கும் சகோதரனா, நம்ம நண்பர்களுக்கு நல்ல உறவினரா, இந்த சமுதாயத்துக்கு நல்ல மனுஷனா இருந்தா பெரிய ஆளாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை. இப்படிலாம் இருந்துட்டா அவங்க வாழ்க்கையே நிறைவடையும், சமூகத்துக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. ஒவ்வொரு மனிதனும் தனி மனித ஒழுக்கத்திலையும் தான் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு நல்லா படிச்சிருக்கணும், நல்லா வேலைக்கு போயிருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், தீய வழக்கம் இல்லாமல் சேமிச்சு வைக்கணும். கொஞ்சம் சேமிச்சு வைங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எப்படிப்பட்ட நல்ல நண்பனுக்கு பணம் கொடுத்தா நட்பும் போயிடும், பணமும் போயிடும். அதனால பணம் வந்து கடைசி நேரத்தில், ஏன்னா இன்னைக்கு நிறைய சேர்த்து வைக்கிற காசுலாம் நமக்கு வந்து வர கடைசி காலத்துல ஒரு ஆறுதலா அடுத்தவங்களை கையை நம்பாம வாழ்றதுக்கு, சுயமரியாதையோட வாழ்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். கொஞ்சம் சேமிச்சு வச்சிங்கன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் பாடணும்னு நினைக்கிற விஷயம் இவ்வளவுதான். பெரிய விஷயம்லாம் சிம்பிள். நம்ம முயற்சி செய்ய முடியும் அப்படின்ற விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். நம்ம அன்றாடம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம செய்யும்போது ஒரு வருஷ கணக்கில் வைக்கும், அது ரொம்ப பெரிய காம்பவுண்டிங்காக அது நம்ம பெருசா வளர்ந்து நிற்கும். அவ்வளவுதான். சின்ன சின்ன விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு நிம்மதியான வாழ்க்கை போதும். நல்ல சாப்பாடு, இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, போதும். சந்தோஷம். இதே இது நீங்க வந்து வெளிநாடுலாம் பாருங்க, எப்ப குண்டு போடுவான், எப்ப வெள்ளம் வரும், எப்ப புயல் வரும் சொல்லுவாங்க. அங்க வந்து சூறாவளி எல்லாம் இங்க பார்த்ததே இல்லை. நம்ம பில்டிங் எல்லாம் தூக்கிட்டு சொல்லிட்டு கார் எல்லாம் பறக்கும். கடவுள் முடிஞ்சது நம்ம நாட்டுல பிரச்சனை எல்லாம் இல்லாம நல்லா வாழ்றோம். பெரிய விஷயம் பாதிப்புன்னு ஒண்ணு இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. அதனால நம்ம வந்து இந்த ஒரு புண்ணிய பூமியில ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாடெல்லாம், ஏற்றத்தாழ்வுலாம் இல்லாம நம்மளும் நல்லா இருக்கணும், வீட்டு பக்கத்துல இருக்கணும் நல்லா இருக்கும்னு நினைச்சு வாழ்ந்தா நம்ம சுற்றிலும் நல்லா இருக்காங்க, நம்ம நல்லா இருக்க போறோம். நம்ம சுற்றிலும் பாதிக்கப்பட்டவங்க, கஷ்டப்படுறவங்க தான் அந்த எஃபெக்ட், அதோட எனர்ஜி வந்து நெகட்டிவ் நம்மளையும் தாக்கும். ஸோ நம்ம எல்லாரும் நல்லா இருக்கோம், நம்மளும் நல்லா இருக்கோம், கண்டிப்பா வாழ்க்கை நிறைவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார். ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்றதுக்காக நிறைய கருத்துக்களையும், நீங்க கடந்து வந்த பாதை, நம்மளுக்கு வாங்கின ஒரு பட்டம், அதனால ஏன்னா ஒரு சின்ன சின்ன நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் நீங்க சொல்லியிருந்தீங்க. போதும் என்ன வாழ்க்கை வந்து நமக்கு போதும், அளவுக்கு மீறினா எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு நஞ்சாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அது பொருளா இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி, நம்ம ஆரோக்கியமான வாழ்றதுக்கும் சரி, மகிழ்ச்சியான வாழ்றதுக்கும் நிறைய கருத்துக்களை இன்னைக்கு என்னோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். இப்ப உங்களுடைய இந்த சமூக வலைதளங்களுக்காக, புதிய இளைஞர் பெண்களுக்காக நீங்க வந்து துவங்கி இருக்கிற இந்த முதல் ஸ்டுடியோ வந்து கண்டிப்பா ஒரு சிறப்பு தரணும். சாதாரண பெண்களா நீங்க துணங்கி இருந்தாலும், மருத்துவத்துறையிலையும், சமூக பணிகளிலையும், உங்க குடும்பத்திலையும் நீங்க மேலும் சிறக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த பணி மேலும் மேலும் சிறப்பிட்டு ஒரு புதுமை பெண்ணா, ஏன் ஒரு சிங்க பெண்ணா நீங்க திருச்சியின் அடையாளமா மாறணும்னு சொல்லி உங்களை வாழ்த்தி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறியவர்களுக்கு நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.